ஹலோ மக்களே, நீங்கள் ரியல் மட்ரிட் ஃபேன்ஸ், அத்லெட்டிகோ மட்ரிட் ஃபேன்ஸாக இருந்தால் ரொம்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வீடியோ. பட் நம்ம பார்சா ஃபேன்ஸாக இருந்தால் இது ஒரு அப்சல்யூட் ரேண்ட் ஆஃப் அ வீடியோவாக இருக்க போகுது. நம்ம போன வீடியோலலாம் குட் பேட் அக்லின்னு செக்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி செக்மெண்ட்டோ ஃபார்மேட்டு எதுவும் கிடையாது. அக்லி 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 மட்டும்தான் இன்றைக்கி ரிவ்யூ வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் ஒரு அப்சல்யூட் டிசாஸ்டர் கிளாஸ் ஆஃப் அ பர்ஃபார்மன்ஸ் அவே அட் வாண்டா மெட்ரோபாலிட்டானோவில் 4-0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் leg ஆஃப் த செமிஃபைனல்ஸ் தோற்றுருக்கோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம மேட்சுக்குள்ளே நம்ம டீம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். இதுதான் நம்ம ஐ திங்க் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம், வாட்ச் அலாங்க்கு அப்புறம். ஸோ ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் ஐடியா சொல்லுங்கள் மக்களே, என்ன ஏதாவது ஸ்பெஷல் வீடியோ பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோக்கும் லைக் போட்டுருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு உங்கள் சப்போர்ட்டை காமிச்சிக்கிட்டே இருங்க. அது ஒன் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, போன மேட்ச் வாட்ச் அலாங்க்கு என்னதான் நம்ம 4-0 தோத்துட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் அலாங்கில் இருந்து உங்கள் கமெண்ட்ஸை போட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்படியே கியர் 1லேருந்து கியர் 5க்கு போய் ரேண்ட் மோடுக்கு போயிடலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் என்ன சொன்னோம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் 3-1. இல்ல 2 பேரும் 3-1 தானே சொன்னீங்க. நானாவது பரவாயில்ல ப்ரோ. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைன் அப் பார்த்துட்டு சொர்லாத் இல்ல, இவன் இல்ல, அவன் இல்ல, மேபி மை ப்ரெடிக்ஷன் வாஸ் ராங் அப்படின்னு சொன்னீங்க. சொன்னேன், ஆனா அது இங்க பதிவாகல. அதனால இதை நம்ம பதிவு. எஸ், பட் ஆரம்பிங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் வாட்ச் அலாங்க்கு வரல. ஆமா மக்களே, நான் ஆக்சுவலா வரதான் பிளான். நானும் ராகவ் தான் ஆக்சுவலா வர முடியலங்கிற மாதிரி பிளானு. நானும் பிரணவும் தான் பண்ற மாதிரி பிளான். ஆனா சடனா ஒரு தவிர்க்க முடியாத சில வேலைகள் விட்டது ஆபீஸ்ல. அதனால வாட்ச்லாங்கு வர முடியல. ஆனா நான் மேட்ச் பாத்துட்டு தான் இருந்தேன். இந்த பசங்க கதறிட்டு இருந்ததையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்பப்போ உள்ள பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். மேட்ச தனியா உட்காந்து பார்த்ததுக்கு இங்கேயே வந்திருக்கலாமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தேன். ஏன்னா தனியா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹியூமிலியேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பாடம். கொஞ்சம் ஓவரா பேசி, கொஞ்சம் ஓவரா ஹைப் பண்ணி ஜெயிச்சிரும் வாங்க வாங்க அப்படின்னு அதுக்கு அடிச்சு சிமியோனை உட்கார வச்சுட்டான். அதனால என்னோட ஒரு மன்னிப்பை கேட்கணும்னு நினைச்சேன். என்னால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்க ஸ்ரீராம் ஏன் வரலன்னு நிறைய பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணிருந்தீங்க நிறைய பேரு. ஸோ அதுக்கெல்லாம் சாரி, என்னால வர முடியல. ஆனா இன்னுமே பக்காவா லீவ் போடாம வந்துடுற மக்களே, அடிச்சிடறான். சரி, என்ன நடக்குது? ஸ்டார்டிங்ல இருந்து ஓப்பனிங் தாட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க நண்பர்களே. ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? ஓப்பனிங் தாட்ஸ் என்ன இறங்கிடலாமா ஃபுல்லா? இல்ல கொஞ்சம் என்ன 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 ஆச்சு இது? எப்படி நம்ம இப்ப பேசிட்டு இருந்தபோது மக்கள், இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு மாதிரி நிஜமாலே நடந்ததா, இது நிஜமாலே நம்ம 4-0 அடி வாங்கினோமா, என்ன இது ஏது ஒரு மாதிரி ஒரு ரியாலிட்டியில நம்ம இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஒரு 2 நாளாவே ஓடிட்டு இருக்கு. ஸோ அது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கான்னு கேட்கும் போது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குன்ற மாதிரிதான் விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? எப்படி இது நடந்தது? இது அவுட் ஆஃப் த ப்ளூ நடந்த மாதிரி இருந்தது எனக்கு. வெளியே பார்க்கும்போது நான் ஓவர் நெல்னா சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டோம் ஆக்சுவலா கேமுக்கு முன்னாடி. ஆனா வந்த ஸ்கோர் அதுதான் 4-0. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிட்டானுங்க. ஸோ என்ன தப்பா போச்சு? என்ன தப்பா போச்சுங்கிறதுக்கு முன்னாடி சிமியானு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வந்திருந்தான் நம்மளுக்கு. நம்ம டீமை எப்படி இன் அண்ட் அவுட்டா, இப்போ இந்த டைசெக்ஷன் பண்ணுவாங்கல்ல, பார்ட்டா பிரிச்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பர்ஃபெக்டா ஒரு ஸ்கெட்ச் போட்டு, இவன் லெஃப்ட் பேக்ல இருக்கானா இவனை பிரிக்கிறேன், இவன் சென்டர் பேக்ல இருக்கானா அவனை பிரிக்கிறேன், இவன் கீப்பர்ல இருக்கானா அவனை பிரிக்கிறேன், அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஸ்கெட்சு போட்டு வந்திருந்தான் இந்த மேட்சுக்கு சிமியோனி. நீ எல்லா கோலும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே மூவ் தான்.
மிட்ஃபீல்ட்ல இருந்து பால் வரும், ஒரு விங்ல இருந்து இன்னொரு விங்க்கு ஸ்விட்ச் ஆகும், அவன் பாக்ஸ்குள்ள எடுத்துட்டு வருவான், பாக்ஸ் எட்ஜில் ஒரு 3 பேர் நிற்பான், அவனுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும், எவனோ ஒருத்தனுக்கு கட் பேக் பண்ணுவான், அவன் ஸ்கோர் பண்ணுவான். இதே கட்டு காப்பி பேஸ்ட் இதே தான், அவன் 4 கோலும் அதே மாதிரி தான். நம்ம லெஃப்ட் சைடுல வந்து வச்சு கதற விட்டுட்டான். லெஃப்ட் சைடில் சிமியோனேவா இருக்கட்டும், கிரீஸ்மேனா இருக்கட்டும், அல்வாரஸா இருக்கட்டும், ஓடிக்கிட்டே இருக்கான் ரைட் சைடில். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹைலைட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அது அவ்வளோதான் இருக்கும். மிட்ஃபீல்டில் பால் வரும், சுவிட்ச் பண்ணுவான், அவன் உள்ளே எடுத்துகிட்டு வருவான். மொலினாவாக இருக்கட்டும் இல்லை சிமியோனேவா இருக்கட்டும், உள்ளே எடுத்துகிட்டு வருவான். ஒன்றா அல்வரஸ் இல்லை கிரீஸ்மேனுக்கு கட் பேக் பண்ணுவான், அவன் ஷூட் அடிப்பான், இல்லைனா அவன் லுக்மேனுக்கு போடுவான், லுக்மேன் கோல். இதே தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் கமெண்டேட்டரும் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கமெண்டேட்டரே டென்ஷன் ஆயிட்டான். இங்க நின்று ஏன்டா ஆஃப் சைட் லைன் பிடிக்கிறீங்க, அவனுங்க தான் இது பண்றானுங்கன்னு தெரியுதுல, போய் பின்னாடி நில்லுங்கடான்னு கமெண்டேட்டரே வந்து டென்ஷன் ஆயிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி நம்ம சைட் ஃப்ளாஸ் வந்து நம்ம பேசுவோம், பட் அத்லெட்டிகோ வந்து சிமியோனேக்கு இந்த மேட்சுக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பர்ஃபெக்டா வந்து ஸ்கெட்ச் போட்டு நம்மளை தூக்கிட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. இல்ல அதான் நம்ம அந்த நீ சொன்னது பாயிண்ட் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா டாக்டிக்கல் சைடு அப்படிங்கறத பொறுத்த முன்னாடி, சாரி நான் வந்து பிரணவ பேசிட்டே இருக்கேன், இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த டாக்டிக்கல் சைடு அப்படிங்கறத பேசுறத விட அந்த வில்லிங் டு வின் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயே வந்து நம்மள அவங்க ஜெயிச்சிட்டானுங்க மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து. அது ஒரு பாலுக்கு வந்து அத்லெட்டிகோ பிளேயர்ஸ் போனதா இருக்கட்டும், ஒரு பாலுக்கும் வந்து சிமியோனை வந்து வெளியே இருந்து அவன் கொடுக்குற ஒரு அது என்ன சொல்றது, வெளியே இருந்து ஒண்ணு அவன் பண்றான், ஒரு ஆறாவோ என்னமோ தெரியல, அவனோட அது என்ன பிளாக் மேஜிக்கா என்னன்னு தெரியல. அது வந்து அந்த ஒரு 11 சிமியோனோட விளையாடின மாதிரி தான் இருந்தது எனக்கு. வந்து ஒரு 11 டியோகோ சிமியோனே அத்லெட்டிகோ மேட்ரிட் டீமை வந்து விளையாடின மாதிரி இருந்தது எனக்கு வந்து ஆக்சுவலா பார்க்கும் போது. அதுல வந்து அத்லெட்டிகோ சிமியோனேன்ற மாதிரி வளர்ற டியோகோ சிமியோனோட பையன் இருக்கான்ல, நம்ம இவன் அவன் டபுளா விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு வந்து. அவனோட பேஸா இருக்கட்டும், அவனோட ஒர்க் ரேட்டா இருக்கட்டும், லிட்டரலா நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா 90th மினிட்ல பிரஸ் பண்றாங்க, சுத்தி ஜுவான் கார்சியாவை பிரஸ் பண்றான், திருப்பி வந்து குபார்சியை பிரஸ் பண்றான். அந்த ஒரு நீங்க அதை பாத்துருப்பீங்க கண்டிப்பா, சுத்தி பிரஸ் பண்ணிட்டே இருக்கான். எப்போ 92nd மினிட்ல, செகண்ட் 4-0 அப்ல இருக்கும் போது. ஆமா. சோ அந்த டாக்டிக்ஸா நம்மள வந்து அடிச்சுட்டான், நம்மள அவுட் கிளாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கறத ஒரு பட்சத்துல எடுத்து வச்சா கூட, அந்த வில்லிங்னஸ் டு டூன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் காட்டுறேன்டா, நான் இறங்கி செய்யறேன்டா, நான் வந்து பரவாயில்ல, நான் வந்து இறங்கி செய்வேன், என்னோட முழு ஹார்ட்டை போட்டு நான் இந்த டீமுக்காக நான் இதை விளையாடுவேன் அப்படின்னு விளையாண்டது வந்து நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம டீம் வந்து இந்த அளவு கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம என்னதான் வந்து நம்ம இந்த சீசன்லயே நம்மளோட ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்தா செவியாவோட 4-0 தோப்போம். ஃபர்ஸ்ட் ராஷ்வர்ட் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே, அதுக்கப்புறம் நம்ம வச்சு செஞ்சிருவானுங்க. அது வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சீசன். அதை விட ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நான் வந்து ஹன்சி ஃபிளிக் வந்ததுக்கு அப்புறமே நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை அ பார்சலோனா டீம் அப்படின்னா ஈஸியா நான் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன் இதுதான் அப்படின்னு. ஏன்னா 4-0 அத்லெட்டிகோ மேட்ரிட் போனது வந்து கருணையை காட்டி போனானுங்க. அவனுங்க 6-0 போயிருக்க வேண்டியது. கிரீஸ்மேன் 2 சான்ஸ் போடுவான், ஒரு கோல்டன் கிரீன்ஸ் பண்ணுவான் கூண்டே அல்வரஸோட. லிட்டரலா வந்து 6-0 அவனுக்கு போயிருக்க வேண்டியது. 4-0 நம்மள வந்து விட்டுட்டு போயிட்டானுங்க பாவமேன். ஸோ லிட்டரலா வந்து டாக்டிக்கலா வந்து நம்ம பேசுவோம் என்ன நமக்கு தப்பாச்சு, அவங்க என்ன சரியா பண்ணாங்கன்னு. ஆனா வந்து ஒரு பார்சலோனா பிளேயர்கிட்ட கூட மொத்த டீமையும் நான் வைக்கிறேன், டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டு அஃபென்ஸ் எல்லாத்தையும் விடுங்க, ஒரு பிளேயர் கூட என் டீமுக்காக நான் இன்னைக்கு பண்றேன்டா அப்படின்னு வந்து பண்ணணும்னு மேபி நினைச்சாங்களா, அதை மேபி ரெப்ளிகேட் பண்ண முடியலையா கிரவுண்ட்லன்னு தெரியல. ஆனா நான் பார்க்கல, நான் பார்த்த வரைக்குமே ஒருத்தர் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல, இன்க்ளூடிங் ஹான்சி ஃபிளிக். அதுதான் வந்து சொல்றதுக்கு வருத்தமா இருந்தா கூட அதுதான் நான் பார்த்தேன். மயான அமைதியை போக்கிட்டு சொல்லுங்க டக்குன்னு. இல்ல நீங்க அத்தனை அப்படியே ஒரு மோனோலாக் மாதிரி போனீங்களா, நான் அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல இந்த உள்ள இருக்க சில வூண்ட்ஸ் எல்லாம் ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கேம் வந்து அதையெல்லாம் வந்து அப்படியே ஓப்பன் அப் பண்ணி விட்டுருச்சு. அந்த பழைய ட்ராமா, இந்த நாக் அவுட் கேம்ஸோட ட்ராமா, பார்சலோனா இத்தனை வருஷம் பார்த்ததுல இருக்க அந்த இது, அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு இந்த கேமு. சிமியோனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சிமியோனை
குயிலானோ சிமியோனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வேற லெவல் கேமு. ஆனா அவன் 49th மினிட்க்கு மேல பிச்சிலே இருந்திருக்க கூடாது. அது அதை பத்தி நம்ம பேசுவோம், அதை பத்தி பேசுவோம். ஆமா கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசி ஆகணும், நம்ம பேசுவோம். பட் நான் எதுக்கு அதை எடுத்துட்டு வரல அப்படின்னா, அத ஒரே ஒரு விஷயம், அதை ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னா, அத ஒரு காரணமா காமிச்சு நம்ம கேவலமா விளையாண்டோம்ல, அதை மறக்க கூடாதுங்கிறத நான் எடுத்துட்டு வரல. ஆனா அந்த பாயிண்ட் நம்ம கண்டிப்பா பேசியாகும். கேவலமா விளையாண்டோங்கிற விஷயம் அதையும் மறைச்சிட கூடாது, அதுவுமே இருக்கு. ஆமா அதேதான், அதனாலதான் எடுத்துட்டு வரல. நம்ம வாட்ச் ஆன்லாங்லேயே லிட்டரலி நம்ம அதான் சொன்னோம், தட் என்னதான் ரெஃபரிங் டிசிஷன் அது இதுன்னு நம்ம பேசினாலுமே எண்ட் ஆஃப் த டே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 கோல் வாங்க தான் செஞ்சோம், கேவலமாக ஆடணும். அதனால வந்து 2 பாயிண்ட்டும் ஈக்குவலாக பேசுவோம். பட் யா நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு. அன்னைக்கு நைட் எனக்கு வந்து சில்ரே செதர் விட்ட பிளேயர்னா கிரீஸ்மன் தான். செம கேமு, சான்ஸே இல்லை. வெரி வெரி அண்டர் ரேட்டட் கேமு. அண்ட் அவன் பிக் பண்ணிட்டு இந்த பாக்கெட்ஸ்லாம் வந்து அவன் தான் வந்து ஆக்சுவலாக அவன் தான் அந்த ரீசன், அந்த டாக்டிக்கல் சிஸ்டம் வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் ஆனதுக்கு ரீசன் வந்து கிரீஸ்மன் தான். அதில் இருக்க எல்லா கோல்லையும் ஏதோ ஒரு விதத்தில் அவனோட இன்வால்மெண்ட் இருந்துச்சு. அது வந்து அவன் அடிச்சானோ இல்லையோ, அவன் அசிஸ்ட் கொடுக்கலனாலும் அந்த கோல்ல அவனோட இன்வால்மெண்ட் இருந்துச்சு. விச் வாஸ் நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் ராகவ் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் திரும்ப வருது. நம்மளுடைய லெஃப்ட் சைடு வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப அடி வாங்கிச்சுங்கிறது வந்து கிரீஸ்மன் வாஸ் ஆக்குபைங் த ரைட் பாக்கெட்ஸ் ஃபார் அட்லெட்டிகோ மேட்ரிட். இட் இஸ் கோரிலேட்டட். அதனால எனக்கு கிரீஸ்மனோட கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் தோ இட் கேம் அகேன்ஸ்ட் அஸ், ஐவ் ஆல்வேஸ் பீன் a huge fan of கிரீஸ்மன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்சிலோனா ஆக்சுவலா நீங்க சொன்னதான் அந்த தட் வாண்டிங் இட் மோருமாங்கல்ல, அந்த வாண்டிங் இட் மோர் வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் பிளேயர்ஸ் கிட்ட தெரிஞ்சு பார்சிலோனா பிளேயர்ஸ் கிட்ட இன்னைக்கு சத்தியமா தெரியல. ஈவன் someone like லமீன் who usually in the big moments like he usually comes into a different level, even from லமீன் that was missing அன்னைக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் 3 பேர் சுத்தி போட்டாங்க, லமீனை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ திங்க் ருகேரி தானே கம்ப்ளீட்டா பாக்கெட் பண்ணிட்டான் அந்த கேம்ல. ருகேரி சரியான கேம், கம்ப்ளீட்டா பாக்கெட் பண்ணிட்டான் அந்த கேம்ல. அதெல்லாம் அக்செப்ட் பண்றேன். பட் ஈவன் ஃப்ரம் லமீன் அந்த தட் வில்லிங்னஸ் டு கோ தட் எக்ஸ்ட்ரா பிட் அன்னைக்கு தெரியல. which is what I think Flick also said post matchல. so overall it was a disaster class. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இங்க எனக்கு இந்த கேம்ல இருந்து பெரிய கொஸ்டினே எனக்கு என்ன வருது அப்படின்னா, இஸ் ஹான்சி ஃபிளிக்ஸ் டாக்டிக்ஸ் டூ ரிலையண்ட் ஆன் பெட்ரி அண்ட் ரஃபினியாங்கிறது தான் எனக்கு கேள்வியே வருது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட 2-3 ட்வீட் போட்டு பார்த்தேன், தட் எவ்வளோ ட்ரூன்லாம் தெரில. பட் ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து தேவர் அப்பரண்ட்லி வெரி கன்சர்ன்ட் வித் த டாக்டிக்ஸ், தட் இட் இஸ் நாட் வெரி என்ன சொல்கிறது, ரஃபீனியா பெட்ரி இல்லாமல் அந்த லெவலில் அந்த டாக்டிக்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆப்வியஸ்லி ஸ்பானிஷ் மீடியா பற்றி நம்மளுக்கு தெரியும், அவனுங்க பேப்பர் பிரிண்ட் அடிக்கிறதுக்காக என்னன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னு. பட் அது பார்த்துட்டு எனக்கு ஒரு ஜென்வன்லி நானும் யோசித்தேன், தட் ஓகே இஸ் ஆர் சிஸ்டம் டூ ரிலையண்ட் ஆன் பெட்ரி அண்ட் ரஃபீனியா அப்படிங்கிறது. ஏன்னா ஆனால் அது வந்து ஒரு தப்பான விஷயமா நான் பார்க்கலடா. ஏன்னா வந்து 3 பீட் அடிச்ச பெப் கார்டியோலோட மேன் சிட்டியே ரோட்ரி ஒரு சீசன் இல்லைன்னு எங்க போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு டீமுக்கு எல்லாமே ஒரு கோரான ஒரு 3-4 பேர், ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆப்வியஸா நல்ல பிளேயரா இருக்கிறதுனால தான் அவங்கள மையமா வச்சு அந்த சிஸ்டத்தையும் உருவாக்குறாங்க. ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த சிஸ்டம் அடி வாங்க தான் செய்யும். அப்பயும் நீ வந்து எப்படி அதை வந்து கவர் பண்ணி எடுத்துட்டு வர அப்படிங்கிறது தான் மேட்டர். இதுல வந்து எஸ்பெஷலி இந்த கேம்ல எனக்கு சில பேர் மேல வன்மம் இருக்கு. யாரை பத்தி நான் பிரைஸ் பண்ணி இத்தனை பேசணும், அவங்க மேலேயே எனக்கு வந்து சில இது இருக்கு. அதை பத்திலாம் நான் பேசுறேன். ஏன்னா நான் மொத்த இடத்தையும் தூக்கி நான் வந்து ஹான்ஸ் ஃபிளிக் மேல வைக்க விரும்பல. பிளேயர்ஸா நீ என்ன பண்ண, நீ ஒரு கோலையும் பாரு. நீ 100% டிஃபெண்ட் பண்ணி கோல் போச்சா? கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ட்ராக் பண்ணானுங்க? இதெல்லாம் வந்து நிறைய எனக்கு ஒரு கோலையும் நான் வந்து பத்தி பேசணும்னு நான் இருக்கேன். இது எல்லாமே நான் பத்தி பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அட்லெட்டிகோ பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா வந்து இந்த வன்மத்துல வந்து நம்ம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா வந்து ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், நத்திங் லெஸ் தே டிசர்வ்டு தான். 4-0 இன்னும் சொல்லலாம். நிறைய பேர் வந்து அந்த கோல் போயிருந்ததுன்னா இது இருந்ததுன்னா அப்படிங்கலாம் அப்படின்னு பேசினா அவனும் சொல்லுவான், நான் வந்து ஒரு கூண்டை வந்து ஒரு கிளியர் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஜூலியானோ சிமியோனை வந்து அடிச்சான், அந்த கோல் ஒரு ஜுவான் காசியா பாயிண்ட் பேங்க்ல சேவ் பண்ணுவான், அது உள்ள போயிருந்ததுன்னா அப்படின்னு அவனும் கேட்பான். இஃப் அண்ட் பட்டு போட்டு பேசினே இருந்தோம்னா நம்ம பேசினே இருக்கலாம். ஆன் த டே நீ சரியா விளையாடல, அதான் உண்மை. நீ அதனால தோத்துருக்க. ஸோ ஆனா வந்து கிரெடிட் வெரி டியூ. சிமியோனே என்ன வேணா சொல்லுங்க, 2011 அந்த 12 சீசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 14 சீசன் ஆகி போச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ப்ரிவியூல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அவனுக்கு எல்லா கிரெடிட்டும் கொடுத்தோம். ஆனா இந்த சீசன் வந்து இன்னும் அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் நம்ம வச்சோம் ப்ரிவியூலயே.
ஆனா இந்த மேட்ச் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துட்டான். அவங்களோட இப்போ இந்த சீசனுக்கான அவங்களோட ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சில்வர் வேற அவங்களுக்கு வந்து கோப்பா டெல் ரே தான். அதுல வந்து நான் என்னோட பெஸ்ட்டை காட்டுறேன் அப்படின்னு காட்டியிருக்கான். அதுக்கான டிசர்விங்கான ஒரு விக்டரி தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பிளேயரும் அவங்களோட காலரை தூக்கிட்டு போலாம். அட்லெட்டிகோ மேட்ரிட் பிளேயர்ஸ் வந்து ஒருத்தரும் அந்த பேட்சுக்காக 100% கொடுத்தான். இந்த மேட்ச்ல வந்து சிமியோனே வெளியே வந்து 200% கொடுத்தான். இவங்க எல்லாருமே என்னெல்லாம் ட்ரைனிங் கிரவுண்ட்ல பண்ணானுங்களோ அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணானுங்க. அதுக்கான இதுதான் இது வந்து. ஸோ வந்து இது அட்லெட்டிகோ மேட்ரிட் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நீங்க அட்லெட்டிகோ மேட்ரிட் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அப்படியே நம்ம பார்சலோனா பக்கம் போயிடலாம். Coming to that Rafinha and Pedri point, நம்ம வந்து we are talking about two players who make everyone around them better on the team la. Pedri through his passes and Rafinha through his attitude. So அவங்க ரெண்டு பேர் மிஸ் ஆனா அந்த சிஸ்டம் அடி வாங்குங்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் தான். அதுல வந்து நீங்க கேக்குறீங்களா இவ்வளவு டிபெண்டன்டா இருக்கும்ட்டு, அது வந்து you can't replicate what Pedri does, you can't replicate what Rafinha does. ஆனா good teams learn to play irrespective of absences. அதுதான் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் டீமுக்கும் ஒரு டாப் டீமுக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் டீமுக்கும் அதான் டிஃபரன்ஸ். என்ன ஆப்சன்சஸ் இருந்தாலும் they will find a way to play around it. அதுதான் நம்ம அன்னைக்கு பண்ணல. அந்த இன்டென்சிட்டியை வேற யாராச்சும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அதை அன்னைக்கு யாருமே கேரி ஃபார்வர்ட் பண்ணல. No one wanted. I actually thought starting 11 பார்த்தப்போ that it was a 11 that was put out to press well. ஏன்னா Lewandowski was not there and it had Fermin on the left and Ferran through the middle. So I thought the aim was to have a good intensity of the ball. But ஒரு செகண்ட் கூட அதை பார்க்கலையே. அந்த இன்டென்சிட்டி எங்க போச்சு? பட் நீங்க சொல்றீங்கல்ல, ஐ திங்க் திஸ் டாக்டிக்கலி இந்த கேம்ல ஐ திங்க் ஃபிளிக் டெஃபினெட்லி அடாப்டட். இது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம் கேம்ல தட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கூண்டே, குபார்சி அண்ட் எரிக் வர் ஃபார்மிங் லைக் அ பேக் த்ரீ அண்ட் பால்டே வாஸ் புஷிங் மோர் ஆன் த லெஃப்ட். அப்புறம் லமீன் வந்து ரைட்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் அ பாக்ஸ் மிட்ஃபீல்ட், நாட் எக்ஸாக்ட்லி அ பாக்ஸ் மிட்ஃபீல்ட், பட் நம்ம ஃப்ராங்கி, கசாடோ, ஆல்மோ, ஃபெர்மின் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அப் டாப் வந்து நம்ம ஃபெரான் இருந்தான். ஸோ டாக்டிக்கலி ஐ ஃபீல் ஃபிளிக் டெஃபினெட்லி அடாப்டட் டு திஸ் கேம். ஏன்னா ஹி வாண்டட் டு மேக் அப் ஃபார் த ஆப்சன்ஸ் ஆஃப் ராஷ்ஃபர்ட் அண்ட் இவன் ரஃபீனியா ரெண்டு பேருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வென் டாக்டிக்கல் அடாப்டேஷன் இருந்துச்சு இந்த கேமில். நான் வந்து நம்ம அதே டாக்டிக்ஸு அதே பிளேயிங் லெவனு கசாடோவை போய் பெட்ரி மாதிரி பாஸ் போடு அப்படின்னு நம்ம சொல்லலை. நம்ம டாக்டிக்கலி அடாப்ட் பண்ணோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட இருந்து லைக் நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஷோட் அப் டுடே. இது வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, இந்த செல்சி மேட்ச் பார்த்த பிடிஎஸ்டி மாதிரியே இருக்கு இந்த மேட்ச். அதே கிட்டு அது அந்த பர்ஃபார்மன்ஸோட வர்ஸ்ட் கரெக்ட். பட் அந்த மேட்ச்லேயே வந்து நம்ம இதே தான் சொன்னோம். பிளேயர்ஸ் டென்ட் டர்ன் அப் அண்ட் கன்சீட் பண்ணோம், ஸ்கோர் பண்ணல அண்ட் சேம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ யா அப்படியே வந்து நம்ம லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் பார்ட். அதான் ஒரு கோல்க்கா வருவோம் நம்ம. அண்ட் யா ஸ்ரீராம், நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நான் வன்மத்தை தெளிக்க ஆரம்பிக்கிட்டேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கோல் வந்து நான் வந்து அதை வந்து ஐ ஒன்ட் மைண்ட். சரியா, அது வந்து என்னைக்கு அதை வந்து இட் ஹேப்பன்ஸ் டு த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், இட் ஹேப்பன்ஸ். சரியா, அது வந்து நான் வந்து ஐ டோன்ட் மைண்ட் தட் கோல். அது வந்து ஜுவான் கார்சியா வந்து பிச்சும் அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிச்சு டெரிபிள் கண்டிஷன். இது வந்து பார்சலோனா ஃபேனா நான் சொல்லல, அட்லெட்டிகோ பிளேயர்ஸே வலிக்கு விழுந்தானுங்க. ஆனா அவங்க பிளான் பண்ணி தான் அந்த பிச்சு கொடுத்துருக்கானுங்க, நம்மளோட ஃப்ளூயிடா ஃபுட்பால் ஆடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அது அவங்களோட டாக்டிக்ஸ். ஓகேவா, அவங்களோட டாக்டிக்ஸ் வந்து நான் வந்து உன்னை ஃப்ளூயிடா ஃபுட்பால் ஆட விட மாட்டேன், அதுதான் அப்பதான் உன்னை வந்து தடுக்க முடியும். அந்த மாதிரி தான் ஹோம் டீம் ஆடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீ அடாப்ட் பண்ணணும். அதனால வந்து நீ வந்து பிச்சு சரியில்லை அதனால தோத்தன்னு சொல்லக்கூடாது. ஆனா உண்மை அண்ட் ட்ரூத் பி டோல்ட், பிச்சு சரியில்லை, அதுதான் பாட்டம் லைன். ஓகேவா, அதனால பாலோட பவுன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாம இருக்கும் போது ஜுவான் கார்சியா பால்ல இருந்து கண்ணை எடுத்துட்டான். பால்ல இருந்து கண்ணை எடுத்துட்டு அடுத்த பாச பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ பால் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஓன் கோல் போயிடுச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பிளேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ இட் ஹேப்பன்ஸ் டு எனி ஒன். நடந்து போச்சு, விட்டாச்சு. சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு. என் பிரச்சனை என்னன்னா, இந்த கோல் நடக்கிறதுக்கு முன்னாடியே 2வது நிமிஷத்துல ஆல்மோ ஒரு பாஸ் ட்ரை பண்றான் பால்டேக்கு. பால்டே அதை ரிசீவ் பண்ணல. அது வந்து இன்டர்செப்ட் பண்ணிடுறான் ஜூலியானோ சிமியோனே. உடனே ஒரு த்ரூ பால் வந்து கிரீஸ்மேனை ஃபைன் பண்றான். கிரீஸ்மேன் ஆளு முன்னாடி போறான்னு கூட பார்க்காம ஒரு 1-2 ஆடுறானுங்க. அதே பால திருப்பி ஜூலியானோ சிமியோனுக்கு போடுறான். ஒரு 1-on-1 வந்துருக்கு.
அதுலதான் ஜுவான் கார்சியா அந்த பாயிண்ட் பிளாங்க் சேவ், இது வந்து கோலுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து இந்த இடத்துலயே நம்மளோட மிட்ஃபீல்டு காலி. சரியா, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ரெட் அலர்ட்டுக்கு ஒரு ஒரு இது, ஐயோ சைரன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும் உள்ளே வந்து, டேய் என்னடா நடக்குது, எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்து பிரேக் பண்றானுங்க அப்படின்னு. ஏன்னா நீ கிரீஸ்மேன் மாதிரி ஒரு பிளேயருக்கு நீ இவ்வளவு இடம் கொடுக்கவே கூடாது ஒரு நம்பர் 10க்கு வந்து. இப்போ நம்மளோட நம்பர் 10 இந்த மேட்ச் ஆடினது ஃபெர்மின், லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேசஸை வந்து கவர் பண்ணதுதான் ஆல்மோ. லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸையும் அந்த லெஃப்ட்ல தான் ஆல்மோ ஆடிட்டு இருந்தான், மிடில்ல வந்து மோஸ்டா ஃபெர்மின் ஆடிட்டு இருந்தான். ஃபெர்மினுக்கு ஒரு இன்ச்சு கொடுக்கல அட்லெட்டிகோ மேட்ரிட். ஒரு நம்பர் 10 அப்படிதான் டீல் பண்ணுவாங்க டீம்ஸ். நீ ஒரு நம்பர் 10, அதுவும் கிரீஸ்மான் மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற நம்பர் 10 இப்படிதான் நீங்க வந்து ஒரு ஒரு மேன் மார்க் பண்ணுவீங்களா? எனக்கு வந்து புரியவே இல்லை. கசாடாவும் டியாங்கும் என்ன பண்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேலை? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சான்ஸ் வருது, செகண்ட் கோல் எப்படி வருது? இதேதான் கட்டு காப்பி பேஸ்ட், நீ சொன்னதுதான். எல்லா நடந்த 3 கோலுமே அந்த 1 கோலை தவிர பிராங்கி கசாடோ ரெண்டு பேரையும் பாருங்க. அந்த இன்னொரு கோல், அந்த கிரீஸ்மேன் அடிச்ச கோலுக்கு வந்து பிராங்கியோட மூமெண்ட்டும் பால்டேவோட மூமெண்ட்டும், இவங்க 2 பேர் தான் காரணம். அந்த லுக்மேனோட கோல் கூட நான் விட்டுருவேன், ஓகே கவுண்டர்ல அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அடுத்தது ஜூலியன் அல்வாரஸ் கோல், என்னடா பண்றீங்க, எப்படிங்க அந்த கோல் போலாம்? மக்களே இப்போ நாங்க பேசுறத போய் நீங்க அப்படியே நிறுத்திட்டு நான் சொன்ன 3 கோலையும் நீங்க போய் பாருங்க. பிராங்கி டியாங், கசாடோ, அதே மாதிரி அந்த கிரீஸ்மேனோட கோலுக்கு பால்டே, இவங்க 3 பேரையும் நீங்க நோட் பண்ணுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாம்? எதுக்கு? இவனுங்க தான் மிட்ஃபீல்டு, இவனுங்க தான் வந்து டீப் லைன் மிட்ஃபீல்டு. ஸோ சிடிஎம் இவங்க 2 பேரும் தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும்? பால் பின்னாடி போகுது, ஜூலியன் ஆல்வரஸ் பாயிண்ட் பிளாங்க்ல கோல் அடிக்கிற ஆளு, கிரீஸ்மேன் பாயிண்ட் பிளாங்க்ல கோல் அடிக்கிற ஆளு, லுக்மன் வேற லெவல்ல கோல் அடிக்கிற ஆள், ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கு. இவங்க 3 பேரையும் நீ க்ளோஸ் டவுன் பண்ணாம எப்படி நீ ஃப்ரீ ஃபேஸ் கொடுப்ப? கொடுத்துட்டு ஐயோ கோல் போறானு கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. ஒரு கோல் போனதுக்கு அப்புறம் டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னு சுத்தி ஒருத்தவனு கேட்டுக்கிறான். நீ என்னடா பண்றேன்னு உடனே நீ கேட்டுக்கணும். இதுக்கு பிளிக் என்ன பண்ணுவாரு? சரி ஓகே, ஹைலைன் அவன் கவுண்டர் பண்ணிட்டானுங்க, பின்னாடி ஃபால் பிளாக் பண்ண, முன்னாடி ஒரு 4 பாஸ் நல்லா ஒழுங்கா போட முடியல உங்களால, அவங்களோட பிரஷ் அவங்களால பீட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி அவங்க வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணாம இருப்பானுங்க? நம்மளோட டிஃபென்ஸ் 4 பேர்ல பெஸ்ட் பிளேயர் கூண்டு இந்த மேட்ச், அவன் அந்த கோல்டன் கிளியர்ஸ் பண்ணல அப்படின்னா இப்ப 5-0 6-0 போயிட்டே இருந்திருக்கும் அந்த ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி நீ டிஃபென்சிவ் அவேர்னஸே இல்லாத ஒரு ஒரு திடீர்னு வந்து இத்தனை நாளா விளையாடிட்டு இருந்த எல்லாருமே டிஃபென்சிவ்னா திடீர்னு என்ன பொசிஷனிங்லாம் மறந்துட்டாங்களா எனக்கு தெரியல. எப்படி எனக்கு என்ன ஒண்ணு புரியல அப்படின்னா, எப்படிங்க கிரீஸ்மேன் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து நீங்க திருப்பி 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 ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கோல் போயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நான் ஏன் ஹான்சி ஃபிளிக் மேலேயும் ஒரு குறை வச்சேன் அப்படின்னா, என்னதான் நீ அடாப்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் போனதுக்கு அப்புறமே நீ சொல்ல வேணாமா, நீ உள்ள பாத்துக்க, இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குறடா, நீ இந்த இடத்துல நீ அவனை போய் கண்ட்ரோல் பண்ணு, நீ அவனை புஷ் பண்ணு, நீங்க சொல்லணுமா இல்லையாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, நமக்கு இன்ஜுரி இருக்கு, ரஃபீனியா கிடையாது, பெட்ரி கிடையாது, பெர்னால ஷார்ட் பண்ண முடியல, ராஷ்வர்ட் கிடையாது, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், பிளேயர்ஸ் எதுவுமே கிடையாது, சப்போர்ட் நமக்கு வரல இந்த சீசன் டிரான்சிஷன்ல, சப்போர்ட் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் விண்டர்லயும் வரல, ஏன்னா நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் அதுதான். நம்ம ரொம்ப பிளேம் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் தான் காரணமா நம்ம தோத்ததுக்கு அப்படின்னா கிடையாது, அதுதான் பிரச்சனை. நம்ம அவுட் பிளே பண்ணப்பட்டோம், ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனா இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய கோல். இந்த மாதிரி நீ ஸ்பேஸ் விடவே கூடாது. நீ பேசிக்க தப்பு பண்ணிட்டு இத்தனை கோல் போடுறான் அப்படின்னா போடதான் செய்வான். செல்சியில இதேதான் நடந்தது, செவியால இதேதான் நடந்தது. நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு கேம் இப்படி ஆடுவேன் அப்படின்னா நம்ம சாம்பியன்ஷிப் டீமால ஆக முடியாதுப்பா. நான் ஒத்துக்கிறேன், எல்லாமே சின்ன பிளேயர்ஸ். நம்ம பிளேயர்ஸ்ல எடுத்தீங்கன்னா 11 பிளேயர்ல 8 பேர் லாமாசியா பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. நான் ஒத்துக்கிறேன், இது எல்லாமே நமக்கு இருக்கு. நம்ம வந்து ஓவர் பெர்ஃபார்ம் தான் பண்றோம், நான் ஒத்துக்கிறேன், நான் சொல்லவும் செய்யறேன், நம்ம ஓவர் பெர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹான்சி ஃபிளிக் கீழே நம்ம பண்றது எல்லாமே ஓவர் பெர்ஃபார்மிங் தான். நம்மளோட ரிலையபிலிட்டியான பிளேயர்ஸ் யாரு? லமீன் யமால், பெட்ரி, இது எல்லாருமே நமக்கு லோ காஸ்ட்ல வந்தது, நம்மளோட ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸ். பின்னாடி நம்மளோட பெஸ்ட் டிஃபெண்டர் யாருன்னு கேட்டா எரிகாசியா சொல்றோம், அவன் யாரு? லாமாசியா பிளேயர். ஃப்ரண்ட்ல யாருன்னு கேட்டா லமீன் யமால், அவன் யாரு? லாமாசியா பிளேயர். மிடில் யாருன்னு கேட்டா பெட்ரி, அவன் யாரு? லாஸ் பால்மாஸ் இருந்து வாங்கிட்டு வந்தோம் 5 மில்லியனுக்கு என்னமோ. நம்ம பெருசா எதுவும் செலவு பண்ணி நமக்கு அந்த மாதிரி கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி அதான் உண்மை, அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும் போது பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயத்தையே நம்ம சரியா பண்ண மாட்டேன்றோம். அதுவும் வந்து ஒரு டாக்டிக்கலான ஒரு சவுண்டான டீம்கிட்ட போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி நம்ம இத்தனை கோல் கன்சிடர் பண்ணோம், ஊருக்கு சான்ஸ் கிளியரா கிரியேட் பண்ணுமா?
ஒரே ஒரு ஃபெர்மின் சான்ஸ் கிரியேட் பண்ணோம், அவன் நேரா அடிச்சுட்டு வந்துட்டான் அவனையும். அப்புறம் ஒரு போஸ்ட்ல ஒன்னு அடிச்சான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கிரியேட் பண்ணோம், ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒழுங்கா விளையாட மாட்டோம்ங்கிறது ஒரு ட்ரெண்ட் இந்த சீசன் நமக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கோல் எனக்கு கொடுக்கல, ஆஃப் சைடுக்கு நீ ஏன் லேட் ஆகுற, நீ எனக்கு ரெட்டு கொடுத்துடல, ரெட்டு கொடுத்தா கிழிச்சிருப்பியா நீ? ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, எழுதி சொல்றேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயம் இருக்கு. நானே வந்து எல்லாத்தையும் பேசிட்டேன்னா நீங்க வந்து அப்புறம் வன்மத்தை கக்க முடியாதுன்னு அப்படின்னு நிறுத்திக்கிறேன். நீங்க அப்படியே வன்மத்தை கண்டினியூ பண்ணுங்க மக்களே. நீங்க சொல்லுங்க. எஸ். ஸோ ஃப்ரெங்கி டியாங் அண்ட் கசாடோ 100% ஹியூஜ் லயபிலிட்டி இந்த கேம். ஃப்ரெங்கி டியாங்கோட பிக்கெஸ்ட் ஃபேன் நான் தான். ஆனால் அந்த கேமில் வந்து அவன் ரொம்ப 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 இந்த பிஃபோர் ஃப்ளிக் இந்த ஃப்ரெங்கி மாதிரி ஆடினான், if I have to put it that way, because defensively he was not at all in place. நிறைய கோல்ஸ்ல பார்த்தா கோல் அடிச்சதுக்கு அப்புறம் ஓடி வந்துருக்கான் பின்னாடி டிஃபெண்ட் பண்றதுக்கு. எனக்கு புரியவே இல்லை. this is not the Frenkie that we saw in recent times. in recent times Frenkie வந்து எல்லா தடவையும் டிஃபென்சிவா கரெக்டான பொசிஷன்ல இருந்தான். பட் அந்த கேம்ல வந்து ஏதோ ஒரு கோல் எனக்கு கிளிப்ல தான் வந்துச்சு, நான் அவங்கள ஹைலைட்ஸ் பார்க்கல, ஏதோ ஒரு கிளிப்ல வந்து பார்த்தா கோல் அடிச்ச உடனே ஃப்ரெங்கி பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். நான் என்னடா பண்ற இங்க இருக்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, there was one confusion that I felt was there between Frenkie and Casado, which is who's playing deeper between the two. I feel the instruction was for Casado to play deeper and Frenkie to push slightly, Frenkie to play in a slightly more advanced role. I didn't play out that way, but I didn't think Frenkie trusted Casado enough to do that. சோ அது வந்து அவங்களுக்குள்ளே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். எவன் ட்ராக் பண்ணனும்ங்கிறது அவங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தரோட பொசிஷனையே ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அண்ட் இப்போ பெட்ரிகோ ஃப்ரெங்கியும் ஆடும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கண்ணை மூடிட்டு ஒருத்தருக்கு பாஸ் போடுவாங்க, கண்ணை மூடிட்டு they will defend their people. And that was one thing that I felt. Confirma there was a confusion between those two. இன்னொன்னு, I don't agree with Shriram's point that Kunde was our best defender. I know that line clearance made him look much better than what he was அன்னைக்கு. ஆனா எனக்கு வந்து I think it was the second goal நினைக்கிறேன், first goal இல்ல, second goalக்கு தான் வந்து Kunde was caught in the center back position. ஆல்வரஸ் இல்ல, யார் செகண்ட் கோல்? கிரீஸ்மேன் வந்து கூண்டே தான் நட்மேக் பண்ணி அடிப்பான் அந்த கோல்ல. அது ஆமா ப்ரோ, நட்மேக் பண்ணி கோல் போறது வந்து நடக்கிறது தான். இல்ல நான் சொல்ல வரது பால்டேவோட பொசிஷன் அது வந்து. ஆமா, அது வந்து ஒரு நம்மளோட ஒரு கார்னர்ல இருந்தோ நம்மளோட ஒரு அட்டாக்ல இருந்தோ திரும்ப வரும் அந்த கோல் ஆக்சுவலி இட்ஸ் a counter attack goal. ஆமா, கார்னர்ல இருந்து வரும். எனக்கு கூண்டே வந்து யாருமே பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படின்னு நான் அந்த கேம்ல சொல்லவே மாட்டேன். அண்ட் எனக்கு வந்து என்ன பொறுத்தளவு கூண்டே ஆல்சோ ஹேட் a very poor game. அதுதான் என்னோட ஒபினியன். சோ எனக்கு வந்து மத்தவங்க பாக்கும்போது இவன் கொஞ்சம் குப்பையிலே இது தங்க குப்பை அப்படின்னு பாப்பாங்கல்ல. லாஸ்ட் கேம் நீங்க அக்லில போட்டீங்க, நான் வந்து மிடில்ல போட்டேன். இந்த கேம் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றீங்க, நான் எனக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு டிஃபென்ஸ்ல யாரையுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ஆக்சுவலா யாரையா சப்போர்ட் பண்ணனும்னா ஜான் கார்சியா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் இந்த கேம்ல. That back pass wasn't his mistake. I don't think it was his mistake. The only mistake he did was he எப்பவும் பண்ற மாதிரி பாஸ பார்த்தா பால் வரதுக்கு முன்னாடி அந்த பவுன்ஸ்ல he got deceived. அந்த பிச்சோட பவுன்ஸ்ல அது அநியாயத்துக்கு பவுன்ஸ் ஆகுதுங்க. 2 தடவை பட்டு குத்தி வருது பால். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. எனிவன் கொஞ்சமாவது ஃபுட்பால் பிச்சில் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்துருந்தாங்கனாலே they'll understand how difficult that is. ஆமாம், ஏன்னா நம்ம லைவ்லேயே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பேசணும் தட் லிட்ரலி லாஸ்ட் மேட்ச் தான் வந்து எரிக் அந்த ஒரு பேக் பாஸ் போடுவான், அப்புறம் போட்டு அப்படியே தலையில் கை வைப்பான், திங்கிங் எதுக்கு இந்த பாஸ் போட்டோம் அப்படின்னு. பட் அவன் சூப்பராக ப்ளே பண்ணுவான் பேக்கில் இருந்து. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் ஐ திங்க் இந்த கேமில் வந்து எனக்கு எந்த கோல் இல்லை எந்த அட்டாக்குன்னு ஞாபகம் இல்லை. பட் ஒரு அட்டாக்ல வந்து ஐ திங்க் பால்டே வந்து ரைட் பேக்ல கவர் பண்ணுவான், கூண்டே எங்கனே தெரியாது. கூண்டே சென்டர் பேக் போன இடம் அந்த கோல் தான். சோ அதில் எங்க லைக் அந்த ஒரு கோலும் பாத்தீங்கன்னா யாரோ எங்கெங்கயோ இருக்காங்க. அது கவுண்டர்ல இருந்து வரும். நம்ம வந்து கார்னர்ல அடிப்போமா, பால் லூஸ் பண்ணிடுவோம். பால் லூஸ் பண்ணதுல ஏன்னா வந்து நம்மளோட டீப்பஸ்ட் டிஃபெண்டர் நம்ம கார்னர்ல இருக்கும் போது பால்டே தான். ஸோ பால்டே லுக்மேன் பால் எடுத்துட்டு வரும்போது அவன் வந்து இந்த பக்கம் கவர் பண்ண வந்துருவான். இவன் ரைட் பேக்கா கவர் பண்ணும் போது கூண்டே வந்து அவனோட ஸ்பேஸை கவர் பண்ணுங்கிறதுக்காக லெஃப்ட் பேக்கா போவான். அந்த இடத்துலதான் பிராங்கிங் கசாடோவும் வரணும் இங்க மிடில்ல கவர் பண்றதுக்கு. எந்த கோல்லையுமே நமக்கு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரே இல்ல. அதான் பிரச்சனை. என்னோட பிரச்சனையே நீங்க வந்து டிஃபெண்டரையே விட்டுருங்க. டிஃபெண்டர் எல்லாமே மட்டமா பண்ணானே நான் வச்சுக்கிறேன்.
நம்ம டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸா 2 பேரும் என்ன பண்றோம், அதுதான் எனக்கு புரியல. நீ ஏதோ சொல்ல வந்த, சாரி நான் கட் பண்ணி பேசிக்கிட்டே. ஐ திங்க் அதான் அது ஒன்று. ப்ளஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் போட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ ஹைலைன் 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 அப்படி. பசங்களா ஹைலைன் பிரச்சனை இல்லை, அவனுங்க மிட்ஃபீல்டில் போட்டு நம்மளை சஃபகேட் பண்ணி அழகா வந்து பாலை நடந்து எடுத்துட்டு போறானுங்க மிட்ஃபீல்டு த்ரூ. அப்படி இன்டென்சிட்டி இருந்துச்சு அவங்களுக்கு மிட்ஃபீல்டில். லொரண்டே வந்து இந்த கேமில் வந்து அவனுக்கு ஃபிக்ஸ்டு பொசிஷனே இல்லை. அவன் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக்ல போய் லமீனுக்கு மார்க் பண்ணுறான், ஒரு செகண்ட் போய் ஃபர்மீனை மார்க் பண்ணுறான், அடுத்த செகண்ட் மேலே போய் நம்ம டிஃபெண்டரை ப்ரெஸ் பண்ணுறான். அந்த இன்டென்சிட்டி வந்து ஒரு பிளேயர் கூட காமிக்கல. மிட்ஃபீல்டு அட்டாக்கு யாருனாலும் சரி, அந்த இன்டென்சிட்டி வந்து ஒரு பிளேயர் கூட காமிக்கல. ப்ளஸ் இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ராங்கி கசாடோ வந்து ஐ திங்க் இன்னொரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணோம் இந்த கேமில் அப்படின்னா, ஐ திங்க் வி டிடன்ட் பிரிங் இன் பர்னால். டெஃபினெட்லி அவனோட பாஸ்ட் ஃபியூ கேம்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தா ஐ டெஃபினெட்லி ஃபீல் கசாடோவோட பெட்டராக தான் பண்ணியிருப்பான். இதை விட வர்ஸ்டாலாம் யாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் நம்ம வந்து வி குட் ஹவ் காட் இன் பர்னால் இன் டு த கேம் மேபி கொஞ்சம் சீக்கிரமா, இல்லை செகண்ட் ஹாஃப்ல கூட ஓகே. கடைசி வரைக்கும் கொண்டே வரலையே, அங்கதான் வந்து எனக்கு கேள்வி. பிகாஸ் நம்ம லாஸ்ட் எந்த கேம்னு தெரியல, ஐ திங்க் அந்த அவன் ஒரு சின்ன 30 மினிட்ஸ் கேமியோ ஆடுவான், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் சரி ஓகே மேபி வித் பெட்ரி அவுட் மேபி திஸ் இஸ் த டைம் பர்னாலுக்கு வந்து இன்னும் கண்டினியூஸ் மினிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. நோவேர் டு பி சீன் ஆன் த பிச். அது அந்த பிச்சு கண்டிஷன்னால அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு எனக்கு தாட் இருந்துச்சு. பட் அவ்வளோ ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுமாங்கிறது தான் வந்து என்னோட கேள்வி. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து மித்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கவர் பண்ணிட்டீங்க அபவுட் மிட்ஃபீல்டு டிஃபென்ஸு அண்ட் இது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தட் பர்னால வந்து மேபி கொண்டு வந்திருக்கலாம். ஒன்னே ஒரு பாயிண்ட் தான் நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, சாரி பிராங்கியும் கசாடோவும் ஒன்னா ஆடுறதே கூடாதுங்க. தே ஆர் நாட் கம்பேட்டபிள் டு ஈச் அதர். ஒரு இந்த 2 ஜோடி செட் ஆகாதுப்பா. அவங்க 2 பேரும் அந்த புதுசா அந்த நம்ம ஸ்கூல்ல எல்லாம் லவ் பண்ணுவாங்க சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கப்பல் நம்ம பார்ப்போம். கப்பல் பார்த்துட்டு நமக்கு தெரியும் டே இது செட் ஆகாதுல, இந்த பொண்ணு வந்து இந்த பக்கம், இது வந்து நார்த் போலாம், இது சவுத் போல, இதுங்க 2 செட் ஆகாது, சும்மா அது கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருக்குங்க அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. அதே மாதிரிதான் பிராங்கியும் கசாடோவும். இதை விட ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கவே முடியாது மக்கள். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து நாட் எக்ஸ்ட்ராடினரி ஆர் நாட் குட் ஆல்சோ இன் வெர்டிகல் பாசிங், சரியா? போத் ஆர் வெரி கன்சர்வேட்டிவ் ஃபுட்பாலர்ஸ். அவங்களோட ரோல் அதுதான். அவங்க வந்து தே ஆர் மாஸ்டர்ஸ் இன் தேர் ஒர்க். அவங்களோட ஒர்க் என்ன, இல்ல கசாடோவை கூட நான் அவ்வளவு பிரைஸ் கொடுக்க மாட்டேன். பிராங்கி இஸ் மாஸ்டர் இன் இஸ் ஒர்க். பிராங்கி வந்து என்னன்னா அவனோட பெஸ்ட் என்னன்னா, நான் பாலை பிடிச்சி ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என் கூட நீ ஒரு எலிட்டான சிஎம் கொடுத்த அப்படின்னா நான் நல்லா ரொட்டேட் பண்ணி பாலை நல்லா சர்க்குலேட் பண்ணிட்டு இருப்பேன். பாலை வந்து நீ என்னதான் பிரஸ் பண்ணாலும் நான் பாலை கொடுக்கவே மாட்டேன். அப்பப்போ ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் ரன் கொடுப்பேன். இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த். ஆனா இப்ப கசாடோ வரனால பிரெங்கியோட ஸ்ட்ரென்த்துக்காக அவனோட விளையாட முடியல. ஏன்னா வந்து அவனால பண்ண முடியாத சில விஷயத்தை நம்ம பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியே இல்ல. எவனை போய் யாரு பிரஸ் பண்றான், எந்த பக்கம் போய் பொசிஷன்ல போய் ஆங்கிள கவர் பண்ணணும், ஒரு தடவை கூட ஒரு ஆங்கிளா ஒரு பாஸை கட் பண்றதுக்கான ஒரு பொசிஷனிங் அவனுக்கு பண்ண மாதிரி நான் பார்க்கவே இல்லைங்க கேம் ஃபுல்லா. ஆனா அத்லெட்டிகோ மேட்ரிட் மிட்ஃபீல்டு நம்மளால வாயில வருது. என்னால ஒண்ணுமே ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியல நம்மளால. அந்த மிட்ஃபீல்ட தாண்டி ஒரு அட்டாக் கிரியேட் பண்ண முடியல நம்மளால. அத்லெட்டிகோ மேட்ரிடான ஒரே ஒரு விஷயம், ஒரு அத்லெட்டிகோ மேட்ரிடான ஒரு அத்லெட்டிகோ மேட்ரிட் டீமோட பெட்ரி மாதிரி ஒரு பிளேயரை நம்ம மிஸ் பண்ணோமான்னு கேட்டா மிஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு சாவியே. இந்த டீமை அன்லாக் பண்றதுக்கான ஒரு ரிசோர்ஸஸே அவன் தான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் நம்ம அதிகமா தோக்க மாட்டோம். நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா அத்லெட்டிகோ மேட்ரிட் வி டூ வெல். ஏன் அப்படின்னா நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸ் அந்த மாதிரி எலிட்டா இருப்பாங்க. ஆஃப் லேட் பெட்ரி வந்து அந்த மிட்ஃபீல்டர் தான் நமக்கு இருந்தோம், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட். அவன் எல்லா மேட்சும் நல்லா பண்ணுவான் அத்லெட்டிகோ மேட்ரிடோட. ஏன்னா இவனுங்க பிரஸ் பண்றதை வந்து அழகா பீட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பான். அந்த விஷயம் தான் நம்மளால ஒரு மிட்ஃபீல்டரை கூட நம்மளால பண்ண முடியல. என்னன்னா பிராங்கியால பிரஸ்ஸை வந்து பீட் பண்ண முடியும். ஆனா அந்த பிரஸ்ஸை பீட் பண்ணி அவனால ஒரு த்ரூ பால் போட முடியாது. அந்த த்ரூ பால் தான் பெட்ரியால போட முடியும். ஸோ அதனால அடுத்த முறை அவனை பிரஸ் பண்றதுக்கு வந்து யோசிப்பானுங்க.
இந்த இடத்துல வந்து அவனுங்க யோசிக்கவே மாட்டானுங்க, பிரஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்க போட மாட்டானுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து விஷயம். அதனால வந்து பெட்ரி இருந்தா புடுங்கிருப்பீங்களாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி மென்டாலிட்டியில நம்ம ஆடி இருந்தோம்னா பெட்ரி என்ன நீ பிரைம் இனிஷா எடுத்துட்டு வந்தாலே இதான் பண்ணிருப்பேன். ஒன்னும் ஆட் பண்றதுக்கு இல்ல ஆக்சுவலி. அப்படியே வந்து நான் அப்பப்போ பேசி முடிக்கும் போது அப்படியே அமைதியாடுறானுங்க என் பசங்க. இல்ல ப்ரோ, நீங்க வந்து அப்படியே நம்ம மைண்ட்ல யோசிப்போம்ல, சரி இப்படி 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 யோசிச்சப்போ அப்படியே நீங்க கரெக்டா வந்து அதே ஃப்ளோல பக்காவா வந்து எல்லாமே சொல்லிட்டீங்களா? அதான் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. என்ன என்ன பண்றது தெரியல, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் தெரியல. பட் தம்ப்நெயில்னா 100% வந்து ஸ்ரீராமோட வேலண்டைன்ஸ் டே ப்ராஃபஸி தான். தம்ப்நெயிலா போட்டு விட்டுறலாம். அதுதான் என்னோட டேக் அவே இந்த செக்மெண்ட். சரியான அனாலஜி, அடிச்சுக்கவே முடியாது. பட் யா அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெக் முடியுது 4-0 அப்படின்னு. முடியுதுன்ற கான்ட்ரோவர்சி இதுக்கு மேலதான் வருது செகண்ட் ஹாஃப். என்ன பேசுங்க, சொல்லுங்க. சரி நான் ஆரம்பிக்கிறேன் அதை வச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம ஒரு கோல் அடிக்கிறோம் மக்களே. குபார்சி வந்து ஒரு லெவன்டாஸ்கி கால் பட்டு ஃபெர்மின் ஒரு அசிங்கமான ஒரு ஷாட் அடிக்கிறான். அது பட்டு லெவன்டாஸ்கி கால் பட்டு குபார்சி உள்ள அடிக்கிறான். சரி இத்தாண்டா வந்துட்டோம் செகண்ட் ஹாஃப் எஃப்சி, வி ஆர் சோ பேக் அப்படின்னு நினைச்சு சரி ஒரு மொமெண்டம் வருது அப்படின்னு நினைக்கும் போது என் தலைவன் ரெஃபரி ரூம்ல உட்காந்துட்டு 8 நிமிஷம் நல்லா ஜாலியா டின்னர் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து விஆர் ஒர்க் ஆகலப்பா நாங்க கோடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 8 நிமிஷமா உட்காந்து லைன் போட்டுட்டு இருந்தானுங்க. அந்த இதுல லைன் போட்டுட்டு கடைசியில வந்து அந்த கோலை வந்து ஆஃப் சைடு அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க. அண்ட் சரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி நம்ம வந்து ரெஃபரி ரிப்போர்ட் வரக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு. ரெஃபரி ரிப்போர்ட் வருது. ரெஃபரி ரிப்போர்ட்ல என்ன சொல்றான் அப்படின்னா, we are not able to determine what the line is, that's why we have to manually draw the lines to check offside அப்படின்றா. எனக்கெல்லாம் படிச்சுட்டு அழுகிறதா சிரிக்கிறதா இல்லை என்ன கோவப்படுறதா என்னன்னே புரியல. ஏன்னா அது லிட்ரலி அவன் அந்த ஆங்கிள் காமிக்கிறதுல நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், அப்படி திருப்பி பார்க்குறேன், எந்த ஆங்கிள்லையும் வந்து எனக்கு லெவன்டாஸ்கி ஆஃப் சைடு மாதிரி தெரியவே இல்லை. அதனால வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கான்ட்ரவர்சி பத்தி? ஏன்னா எனக்கு வந்து நம்ம லைவ்லயும் இதான் சொன்னோம், வாரோட பர்பஸே வந்து ஒரு ராங் டிசிஷன் கொடுத்தா அதை ஓவர் டர்ன் பண்ணி அந்த டிசிஷனை கரெக்ட் பண்றது தான் வாரோட பர்பஸ். இவனுங்க என்னன்னா அடிக்கிற எல்லா கோல்லையும் வந்து நான் ஒரு பிக்சல்குள்ள ஜூம் பண்ணி இவன் ஒரு பிக்சல் ஆஃப் சைடு இருந்தா கூட நான் ஆஃப் சைடு கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட அதை யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து எனக்கு என்ன ஏதுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி 4-0 தோத்துட்டு இருக்கோம், மண்டை காயுது. இதில் வந்து இவனுக்கு 8 நிமிஷம் வார் செக் போட்டு இல்லைப்பா வார் ஒர்க் ஆகலை, நாங்கள் கோடு போட்டு ஆஃப் சைட் கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. லைவ்ல வந்து கம்ப்ளீட் ஹெட்லாஸ் ஆயிடுச்சு. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஹோல் வார் கான்ட்ரவர்சி பற்றி? ஐ அக்ரி வித் யூ. எனக்கு இப்போ வரைக்கும் நான் அது என்னெல்லாம் இமேஜ் வருதோ எல்லா இமேஜும் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். எப்படி யாரு ஆஃப் சைடுங்கிறது எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. எந்த இன்ஸ்டன்ட்ல கோடு போட்டாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பால் பாஸ் ஆகிற டைம்ல கோடு போட்டாங்களா, லெவன்டோஸ்கி மேல படுறப்போ கோடு போட்டாங்களா, ஒரு டிஃபெண்டர் மேல பட்டுதான் லெவன்டோஸ்கிக்கு வரும், அங்க கோடு போட்டாங்களா, எங்க கோடு போட்டாங்கன்னு தெரியல. இது எல்லாம் சரி, கடைசியில வந்துட்டு நாங்க மேனுவலா கோடு போட்டோன்னு வேற சொல்றானுங்க. இது வந்து எனக்கு இது வந்து பைத்தியகாரத்தனமா தெரியுது உண்மையா சொல்லணும்னா. எனக்கு இதுக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது பார்சலோனா கோல் அடிச்சிட்டாங்க, மொமெண்டம் வந்துரும், எப்படியாச்சும் இதை ரூல் அவுட் பண்ணிட முடியாதா? ஓ இங்க ரூல் அவுட் பண்ணலாமா, இந்த இடத்துல கோடு போட்டா ரூல் அவுட் பண்ணலாமா, இல்ல இந்த கோடு செட் ஆகாது வேற இங்க கோடு போடலாம், இங்க போட்டாலும் ரூல் அவுட் பண்ண முடியாது இங்க கோடு போடலாம் அப்படின்னு பார்த்து எங்க கோடு போட்டா செட் ஆகுமோ அவங்க கோடு போட்டு ரூல் அவுட் பண்ணிட்டாங்க கோலை. அதுக்குதான் 8 நிமிஷம். இன்ஜுரி டைம் கூட அவ்வளவு கொடுக்கல, 8 நிமிஷம். நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. ரொம்ப ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம சூப்பரா விளாண்டோங்க. பெர்மினிக்கே வந்து ஒரு சரியான ஷாட் ஒண்ணு வெளியே இருந்து அடிப்பான், அது வந்து கோல் கீப்பர் தடுத்துருவான்.
வேற லெவல் மொமெண்டத்துல நம்ம போயிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த மாதிரி ஒரு ஹை புஷ் பண்ணி மொமெண்டம் கேதர் பண்ணி இருக்கும் போதுதான் நமக்கு அந்த கோல் வருது. ஒரு கார்னர்ல இருந்து நம்ம கிரியேட் பண்றோம், அங்க வந்து ஒரு டுவல் லூஸ் பண்றாங்க அட்லெட்டிகோ மேட்ரிட். அங்க இருந்து ஒரு ஷவல் நடக்குது, அங்க இருந்து குபார்சி அடிக்கிறான் கோல் வந்து. அதுல போய் என்ன சர்ச் பண்ணானுங்க, எப்படி அதுக்கு வந்து ஆஃப் சைடுக்கு உட்கார்ந்தானுங்க, ஒண்ணுமே எனக்கு வந்து புரியவே இல்லை. எனக்கு இப்போ வரைக்குமே ஒண்ணுமே புரியல. அதை எப்படி வந்து 2026 அது ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கோலை கொடுக்கல அப்படிங்கறதும் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு 1996 வந்து இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நான் ஒத்துக்கிறேன். ஓகே, டெக்னாலஜி எல்லாம் இல்ல, ஏதோ வந்து இது பண்ணி ஏதோ ஓட்டிட்டானுங்க அப்படிங்கறத வந்து நான் ஒத்துக்கலாம். இப்போ வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிசமே இல்லாத ஒரு ஒரு விஷயமா வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து கார்பரேட் இருந்திருக்கோம், நீங்க எல்லாருமே வந்து காலேஜ்ல எல்லாமே இருந்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு தப்பா இருந்தா கூட நம்மள பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க, டேய் இந்த இடத்துல வந்து இதுவா இருக்கு, கரெக்ட் பண்ணணும் இதை வந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம பார்த்திருக்கோம், பண்ணிருக்கோம். இவ்வளவு ஒரு ஸ்டேச்சர் ஆஃப் மேட்ச், இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேச்சர் ஆஃப் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒரு ஹை பேயிங் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஒரு அபிஷியலான ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து வார் வேலை செய்யல அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங், பார்சலோனா ஃபேன்ஸு, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸு அதெல்லாம் விடுங்க. நீங்க உங்களுக்கு ஃபுட்பால் பாக்குற அப்படின்னா நீ இந்த போட்டோவை மட்டும் காமிச்சு இது என்னப்பா இது அப்படின்னு கேட்டா, என்னடா இது, எனக்கு இந்த போட்டோ என்ன அப்படின்னு பாத்துட்டு இருக்க லூசா, நீங்க தக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பீங்க. இதுல ஆஃப் சைடுங்கிற பேச்சுக்கே யாருமே வந்து போக மாட்டான். ஏன்னா வந்து அவனுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது. ஏன்னா அது ஆஃப் சைடே இல்லை அந்த இடத்துல. நீங்க என்னதான் நீங்க லைன் வரைஞ்சாலும், நீங்க என்னதான் செமி கண்டக்டட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்ன வேணா போடுங்க டெக்னிக்கலா, அது ஆஃப் சைடா சான்ஸே கிடையாது. அது வந்து ஆஃப் சைடுமே கிடையாது. அவனோட பால் லெவன்டோஸ்கியோட கால்ல பால் படும் போது அவனோட பின்னாடி இருக்கிற கால் இங்க இருக்கு, குபாசியோட கால் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே. ஸோ எந்த ஆங்கிள் வந்து இது வந்து ஆஃப் சைடுன்னு அவங்க ரூல் அவுட் பண்ணானுங்க. சரி, நீ ஆஃப் சைடுன்னு ரூல் அவுட் பண்றியா, 1 நிமிஷத்துல பண்ணு, 2 நிமிஷத்துல பண்ணு, 8 நிமிஷம், 9 நிமிஷம், எல்லாரும் சரி ஏதோ மேட்ச் ஏதோ ஆயிடுச்சு போல ஏதோ. நான் என்ன நினைச்சேன், ரெஃபரிக்கு வந்து இந்த மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகலன்னு நினைச்சேன் ஆக்சுவலா வந்து. சரி, அவன் வந்து சொல்றது இவனுக்கு கேட்கல போல, அதனால வந்து அவன் பாஸ் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு நினைச்சேன் நான் வந்து ஆக்சுவலா. இதுதான் வந்து நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு செக் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு வருது. அப்பயே எனக்கு தெரியும் இவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க கோல், ஏதோ பண்ணிட்டானுங்க இவனுங்க அப்படின்னு தெரியும் எனக்கு வந்து அப்பயே. நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்ததுல ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் டிசிஷன் எவர் இது வந்து. எந்த டீமுக்கு நடந்தாலும் வந்து நான் அப்படிதான் பேசுவேன். ஸோ இது வந்து பார்சலோனாக்கு நடந்ததுங்கிறதுனால நான் பேசல. இது வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியும் எனக்கு தெரியல. மேனுவலா போட்ட அப்படின்னா மேனுவலா உன் பசங்களை வச்சு போட சொன்னியாடா மயிறு அப்படின்னு கேட்க தோணுது எனக்கு வந்து. ஒரு சின்ன குழந்தை ஒரு டயக்ராம் போடுறான் அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு வெர்டிகலா ஒரு ட்ரையாங்கிள் வரடா அப்படின்னு சொன்னா 90 டிகிரிக்கு அவன் கூட கரெக்டா வரைவான் இவனுங்க வரைஞ்சிருக்கிறதுக்கு. ஸோ வந்து இல்ல இதுல ஆக்சுவலா இன்னொரு விஷயம் இருக்குது. இது வந்து there is the factor of the on field call also. When the on field call is a goal and you don't have conclusive evidence இல்லங்கும்போது அத டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு நீ கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா அவனுக்கு பண்ணல. சாரி மக்களே, நான் கொஞ்சம் வண்ணமா போயிட்டு இருக்கேன். இல்ல இது வந்து பேசிக் திங் உங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஆன் ஃபீல்ட் காலோட தானே சைட் பண்ணும். பெனால்ட்டிக்கு என்ன பண்றீங்க? உங்களால வந்து அது கிளியர் ஃபவுல்னு ப்ரூவ் பண்ண முடியலையா? ரெஃப்ரி என்ன சொல்றானோ அதோட தானே சைட் பண்றீங்க. ரெஃப்ரி ஃபிளாக தூக்கி இருந்தா கூட நான் ஏதோ ஒரு விதத்துல ஒத்துக்கிறேன். சரி என்னமோ பண்ணீங்க, ஆஃப் சைடு நினைக்கிறீங்க, கொடுக்குறீங்க, ரெஃப்ரியோட அக்ரி பண்ணிருக்க. ரெஃப்ரி கோல் கொடுத்தான், என்ன உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கீங்க 8 நிமிஷத்துக்கு? விட்டா 80 நிமிஷத்துக்கு செக் பண்ணிருப்பானுங்க அவனுங்க. ஆமா, இதுல அப்போ 8 நிமிஷத்துல கோடு போட முடியலன்னா 80 நிமிஷம் கோடு போட்டுருப்பானுங்க. அவ்வளவுதான். பேசினா துடிக்கிறானுங்க வெளியே இருந்து. சிமியோனே இல்ல இது ஆஃப் சைடு தான் துடிக்கிறானுங்க. டேய் அவங்களுக்கு தெரியும் ஒரு கோல் இவங்களை போட விட்டோம், பிளட்டை ஸ்பெல் பண்ணிட்டானுங்க அப்படின்னா நம்ம செத்துட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். நான் எழுதி சொல்றேன், நம்ம அந்த கோல் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம 2 கோல் அடிச்சிருப்போங்க. நான் அடிச்சு சொல்றேன். நான் irrespective of how we played in the first half, I am telling you guys, நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. நாங்களே லைவ்ல தான் சொன்னோம், நாங்களே லைவ்ல அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு கோல் வந்துச்சுன்னா அந்த மொமெண்டம்ல 2 கோல் வந்துரும் அப்படி. ஜெயிக்கிறோமா இல்லையோ, ஜெயிக்கிறோமா இல்லையாங்கறத பத்தி நான் பேசுறேன். 2 கோல் அட்லீஸ்ட் போடு, 4 கோல் போட்டு 5 கோல் போடுவோமாங்கிறது தெரியாது. அது வந்து எக்ஸாஜரேட், நானே ஒத்துக்கிறேன். ஈவன் இஃப் இட் இஸ் a 1-4, even if it is a 1-4, it is 1 goal less at Camp Nou. ஆமா, அவ்வளவுதான்.
அப்படிதான் பார்க்க முடியும். அது ரெண்டாவது லெக் இருக்கும்போது நீங்க வந்து எவ்வளவு க்ளோஸா போக முடியுமோ அவ்வளவு க்ளோஸா போகணும், அவ்வளவுதான். ஆமா அத நான் பார்சிலோனா அபிஷியலா கம்ப்ளைண்ட் படிச்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க அந்த கோல் பத்தி பண்ணிருக்காங்க, படிச்சேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஒன்னும் நடக்க போறது இல்ல, ஒன்னும் நடக்க போறது ரூல் அவுட் பண்ண போறது இல்ல ஆப்வியஸ்லி, பட் someone has to take accountability. ஆமா. யார் அக்கௌண்டபிலிட்டி போறாங்க? இது வந்து நம்ம வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் மேலயோ இல்ல வேற எந்த டீம் மேலயோ நம்ம வன்மத்தை கக்கல. நம்ம கக்கற வன்மம் ரெஃப்ரி மேலதான். இது வந்து யாருக்கு நடந்தாலுமே வந்து ரெஃப்ரி வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அது நான் அந்த வன்மமோட டெக்னாலஜி வச்சு இல்ல இந்த வன்மமோட பார்ட் 2 வச்சிருக்கேன். நீங்க முடிங்க அப்படியே வன்மம் பார்ட் 2 போறேன் நான். என்னன்னா இந்த டெக்னாலஜி வச்சு நீங்க இப்படி பண்ண முடியாதுங்க. அதான் வந்து என்னோட ஒரு இது. ஏன்னா நாட் ஃபேர். இது வந்து ரொம்ப அக்லியா இருக்கு பாக்குறதுக்கு. வந்து ஃபுட்பால வந்து இதுக்கு யாருமே சைன் அப் பண்ணல, இதுக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் பாக்குறதுக்கு. இப்ப நம்மளே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நான் இப்படிதான் பேசுவேன். இது வந்து சப்போர்ட் பண்றோம் அந்த மாதிரி விஷயத்த தாண்டி ஒரு விஷயம் பாக்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து பயஸ்டா நான் வந்து பேசல. இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இருந்த மொத்த மொமெண்டமும் போயிடுச்சு 8 நிமிஷத்துல. ப்ரோ இது பாக்குறவங்க கேட்கலாம், எப்படி என்னடா மொமெண்டம், என்னடா வளர்றேன்னு கேட்கலாம். இந்த ஸ்போர்ட் விளையாண்டவங்களுக்கு தெரியும், எந்த ஸ்போர்ட் விளையாண்டவங்களுக்கும் தெரியும். நீங்க என்ன ஸ்போர்ட் விளையாடுங்க உங்களுக்கு தெரியும். மொமெண்டம்ங்கிறது தாங்க கேம் டிசைட் பண்றது. மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது மட்டும்தான் கேம் டிசைட் பண்றது. நீங்க எந்த கேம் வேணா எடுத்துக்கோங்க. நீங்க ரேலில போயிட்டு அடிச்சாண்டா டென்னிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஜோகோவிச் உங்களுக்கு ஞாபகம் 2019 பெடரர் விம்பிள்டன் விம்பிள்டன் வின் பண்ணுவான். ஒரு செட்ல வின் பண்ணிடுவான். 40ல இருப்பான், அட்வர்ஸ்ல இருப்பான். வந்து ஒரே ஒரு பாயிண்ட் பெடரர் வின் பண்ணிடுவான். அதுல இருந்து 3 செட்டு விளையாடி அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி ஜோகோவிச் ஜெயிப்பான். ஒரு செட்ல முடிய வேண்டிய மேட்ச, ஒரு பாயிண்ட்ல முடிய வேண்டிய மேட்ச 3 செட்டு இழுத்து ஜோகோவிச் ஜெயிப்பான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மொமெண்டம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த விஷயத்த நீங்க எடுத்துட்டீங்க கேம்ல இருந்து அப்படின்னா அந்த கேமுக்கு உயிரே இல்லாத மாதிரி. அததான் பண்ணிட்டாங்க அன்னைக்கு வந்து நம்மள. எஸ்பெஷலி நம்ம ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு வந்து மொமெண்டம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நம்ம இதுவே வந்து சான்ஸ் கிரியேஷன், வேவ்ஸ் ஆஃப் சான்ஸ் கிரியேஷன் அண்ட் ஒரு 10 சான்ஸ் கிரியேட் பண்றோம்னா அதுல 3 கோல் கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்டைல் தான் நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கிரிக்கெட் கூட சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா, கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2023 சிஎஸ்கே கப் அடிக்கும் போது லாஸ்ட் ஒரு மோஹித் சர்மா சூப்பரா போட்டுன்னு இருப்பான். ஹர்திக் பாண்டியா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, நான் அட்வைஸ் சொல்றேன்ப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு 2 வார்த்தை பேசுவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சது. மொமெண்டம் எல்லாமே காலி. நீ அவனே ஊட்டினா அவனே போடுவான். நீங்க ஒரு பவுலரா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு பேட்ஸ்மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஜோன்ல நீங்க இருப்பீங்க, ஒரு 2-4 தொடர்ந்து அடிச்சிருப்பீங்க. அப்படியே விட்டுறணும், அப்படியே போனோம். அதுலயே நடுவுல கூப்பிட்டு, ஏய் நீ ஏன்டா இப்படி ஆடல, அப்படி ஆடிக்கலாம் இல்ல, நீ எவனா ஒருத்தன் உள்ள போட்டான்னு வச்சுக்கோங்களேன், காலி. சோ அந்த விஷயம், அந்த ஒரு சின்ன விஷயமே மொமெண்டத்தை பாதிக்கும். அப்படின்னா 8 minutes is fucking long time bro, and you cannot stop a ஃபுட்பால் கேம் 8 நிமிஷம் ஸ்டார்ட் பண்றது அந்த மொமெண்டம்ங்கிற விஷயத்தை தவிர வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளேயர்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவ்வளவு நேரம் இருந்தா பாடி வந்து இதுவாயிடும், ஸ்டில் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தி பிளேயர்ஸ். ஸோ இதை வந்து டெக்னாலஜியை வச்சு நீ வந்து கேமை ஈஸியாக்கணுமே தவிர நீ கேமை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். ஏதோ யாரோ பார்ட் 2 சொல்றேன்னு சொன்னீங்களே, நீதானா? நான் பார்ட் 2 வரேன். பார்ட் 2 வந்து எரிக் கார்சியாவுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அது வந்து எரிக் கார்சியா வந்து பண்ண ஒரு சேலஞ்சுக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்க. அது லாஸ்ட் மேனுக்காக கொடுக்கல, எரிக் கார்சியாவோட ஹை பூட்காக கொடுத்த சேலஞ்ச் ரெட் கார்டு. அது சரி, எரிக் கார்சியா வந்து அது வந்து ஃபெரானோட மிஸ்டேக். எரிக் கார்சியா எல்லாரும் ஒத்துக்குறோமா ரெட் கார்டுன்னு? நான் ரெட் கார்டு ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ரெட் கார்டு நான் ஒத்துக்கிறேன். அது ரெட் கார்டுன்னு நான் ஒத்துக்கிறேன். அது ஆக்சுவலா எரிக்கோட மிஸ்டேக் இல்ல, ஃபெரானோட மிஸ்டேக். அந்த ரிசல்ட்டிங் பிளேல ஆனா எரிக் வந்து அந்த இதுக்கு போயிருக்க வேண்டாம். பட் ஸ்டில் இட் ஹேப்பன்ட். எரிக் பண்ண சேலஞ்ச் வாஸ் a reckless challenge. It was a red card for me and red card for all of us. Yes. எல்லாம் accepted. We will go back ஒரு 20 minutes. We will go back to the 49th minute of the game. Yes. பால்டே வந்து லெஃப்ட் விங்ல பால் எடுத்து ஓடுறான். Yes. And he is in a good position to cut into the box. Yes. Giuliano Simeone எங்கிருந்தோ ஓடி வந்து he goes two-footed, full studs ஓட two-footed into the challenge, catches him once, follow through-ல he catches him again on his knee. 2 தடவை அதே ஃபோல்ல he catches him. அந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோட வரான். ஃபர்ஸ்ட் டைம் ஆவது he goes side foot,
Second time he goes with the face against the knee of Balde, just below the knee of Balde. It was even higher or the same height as Eric Garcia's challenge. It was even more intense than Eric Garcia's challenge. சிமியோனே என்ன இன்டென்சிட்டியில கேம் ஆடுவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே இன்டென்சிட்டியில தான் டேக்கிள் போட்டான். வேர் இஸ் த கன்சிஸ்டன்சி? இங்க பாக்குற அந்த ரெட் கார்டு, இங்க பாக்குற அந்த வாரு, இங்க கூப்பிட்டு ரெஃபரியை கூப்பிட்டு மானிட்டர்ல பாருன்னு சொல்ல தெரியுதுல்ல இந்த வாருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? யாரோட பொறுப்பு? சரி ரெஃபரியாவது he gives a yellow. I think he gave a yellow to Julio Simeone அந்த இதுல. So referee gave a yellow, he at least recognizes it's a foul. Whose responsibility is it to say it is a dangerous foul? It has to be a red card challenge. You come look into the monitor. If you don't do that for Eric Garcia, then okay, you let both challenges go. I will leave it. If you can do it for Eric Garcia, அப்ப ஏன் நீங்க பண்ண மாட்டீங்கறீங்க? 49th minute, you had another half to effectively play. You never know. 10 minutes Atletico Madrid போயிருந்தாங்கன்னா அந்த கேம், and நீங்க சொன்ன மாதிரி நம்ம செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். Until that ruled out goal, we played well. So if they had gone down to 10 men, we'd scored that goal. You never know what's going to happen in the game. அதான் never knowங்கிற போது நம்ம இதையும் சொல்லலாம், நம்ம ஃபைனல்ல தோத்துறலாம், திரும்ப அதுவும் நடந்திருக்கலாம். We are not saying we will go on and win the game. அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா ரூல்ஸ் என்ன அதுபடி போ. And ரெக்லஸ் சேலஞ்ச் அது வந்து சும்மாலாம் இல்ல அந்த சேலஞ்ச். ஐ மீன் அதான் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து என்ன, லைக் என்ன மெயினா நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீ ஒரு லைக் யூ செட் த டோன் இந்த கேம்ல. லைக் நீ சரி கசாடோ சேலஞ்சுக்கு அவன் எல்லோ கொடுக்குறான், அங்க செட் ஆகுது கேமோட டோனு. சரி அப்போ நீ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் போடுற அப்படின்னா உனக்கு எல்லோ கன்ஃபார்மு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கசாடோ சேலஞ்ச் இதுவும் சொல்லலாம். மித்த பேர் நீங்க கசாடோ சேலஞ்சுக்கே ரெட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு. கசாடோ சேலஞ்சுக்கும் அந்த 25th மினிட்ல that was an orange, that was not a red. ஆமாமா, இது நம்ம பேசணும் ஸ்ட்ரீம்ல. தட் அவன் வந்து பாலை எடுக்கிறான், அதுக்கப்புறம் ஃபாலோ த்ரூல பிளேயரை கேட்ச் பண்றான். இல்ல இல்ல ப்ரோ, அது வந்து இருக்கு ஃபவுல் தான். அது வந்து கிளியர் வந்து அவன் பிரேக் கவுண்டர்ல போறாங்க, அவன் வந்து பின்னாடி இருந்து இல்ல 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 அது வந்து டேஞ்சரஸ் சேலஞ்ச் தான். அது வந்து நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அது ரெட்டும் கிடையாது எல்லோ கிடையாது, ஒரு ஆரஞ்சு ஃபவுல் அப்படின்னு. ஸோ அவன் வந்து அந்த ஃபவுலுக்கு அவன் எல்லோ கார்டு கொடுக்குறான் அப்படின்னா, இந்த பால்டே சினாரியோல வந்து he does the same thing but twice does not get the ball, nowhere near to getting the ball, and அவன் வந்து ஒரே பிளேயரை ஒரே சேலஞ்சில் டபுளாக கேட்ச் பண்றான் அண்ட் ஹை ஃபுட் பண்றான். அப்போ தட் அந்த கசாடோ ஃபவுல் விட இந்த ஃபவுல் இஸ் டெஃபினெட்லி மோர் டேஞ்சரஸ். இஃப் யூ ஆர் சேயிங் தட் ஓகே கசாடோ ஃபவுல் இஸ் அ டெஃபினெட் yellow and could be a potential redனா, this foul is a definitely a red. And to top it off, அவன் வந்து எரிக்கோட சேலஞ்சுக்கு ரெட் கொடுக்குறான். நீ அந்த சேலஞ்சுக்கு ரெட் கொடுக்குற, இந்த சேலஞ்சுக்கு எல்லோ கொடுக்குற அப்படின்னா, இதை விட ரெக்லஸான ஒரு சேலஞ்சுக்கு ஹவு கேன் யூ ஜஸ்ட் கிவ் அன் எல்லோங்கிறது தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். தட் ஓகே நீ ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்ட, இந்த ஃபவுல் இஸ் அ ரெட் கார்டுன்ற, இந்த ஃபவுல் இஸ் அ எல்லோன்ற. அப்போ இஃப் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் விச் இஸ் வெரி, அதுவும் டி பாக்ஸ் கிட்ட அந்த ஃபவுல், இட்ஸ் நாட் ஈவன் லைக் கசாடோ சேலஞ்சாவது நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஹாஃப் வே லைன்ல இருந்துச்சு அண்ட் அவங்க கவுண்டர்ல இருந்தாங்க. இட் வாஸ் நாட் அ லாஸ்ட் மேன் சேலஞ்ச். இது வந்து கிளியர்லி இந்த பாக்ஸ் நியர் த பாக்ஸ் டேஞ்சரஸ் ஃபவுலு அண்ட் இட்ஸ் அ வெரி, நீங்க சொன்ன மாதிரி சான்ஸ் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. ஸோ ஹவு இஸ் தட் ஜஸ்ட் அ எல்லோங்கிறதும் ஒரு பிக் கொஸ்டின் தான். அகைன் நம்ம ஜஸ்ட் அ எல்லோ அண்ட் ஹவு இஸ் தட் not being checked by VAR? Yes, if that அது வந்து VAR செக் போயிருந்தா கண்டிப்பா தான் வந்து அப்போ கனெக்ஷன் கட் ஆயிருக்குங்க உங்களுக்கு. நீங்க சொன்ன அந்த மைக் வரல வேலை செய்யாதது, அப்போ அந்த இயர்பீஸ் வேலை செய்யாது, நீங்க அப்படி அவங்களுக்கு கேள்வி கேட்க கூடாது இல்லையா? இல்ல இது எனக்கு இதுல இருக்கிறதுலே ரொம்ப வரியமான விஷயம் என்னன்னா, பார்சிலோனா பிளேயர்ஸ் ஆஃப்டர் த கேம், இது நான் 2-3 டைம்ஸ் வேற பிளேயர் சொல்லி கேட்டேன். they like we know this is going to happen to us, நாங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கோம், எங்களுக்கு டிஸ்டன்ஸ் போகாதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்களே அக்செப்ட் பண்றாங்க. ஒரு பிளேயரு ஒரு டீம் இந்த அளவுக்கு ஓக்கலா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசுறாங்க, அண்ட் yet there is no accountability taken from a refereeing committee or whoever is responsible, CTA responsible, யார் ரெஸ்பான்சிபிளோ யாரோ ஒருத்தங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்ல. யாருமே என்ன பண்றாங்க, மிஞ்சி போனா இந்த வாரம் நீ வந்து ரொம்ப மோசமா ரெஃபரி பண்ண, அடுத்த வாரம் உனக்கு ஒரு பேன் அப்படின்ட்டு ஒரு வாரம் பேன் கொடுக்குறாங்க. இதை வச்சு என்ன பண்றது?
ஒன்னு அந்த ஆன்லைன் ரியல் முடிஞ்சது. சோசிடாட் கேமுக்கு அப்புறம் வந்து ஒரு வாரம் பேன் கொடுத்தாங்களாமா ரெஃபரிக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஹூஸ் லூசிங் த பாயிண்ட்ஸ்? 2 வருஷம் ரியல் சோசிடாட் கிட்ட நம்ம பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணியிருக்கோம் டியூ டு வெரி ஆமா. பிளேட்டன்ட் மிஸ்டேக்ஸ், ரெஃபரி மிஸ்டேக்ஸ். ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ரெஃபரிங் பத்தி பேசினா இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். பட் யா, இது வந்து என்ன சொல்றது, இட்ஸ் அ சேட் பாயிண்ட் தட் வி ஆர் டிஸ்கஸிங் ரெஃபரிங் டிசிஷன்ஸ் எவ்ரி சிங்கிள் வீக். இவன் நம்ம டீம் மட்டும் நான் சொல்லலை, பார்சாக்கு அகேன்ஸ்ட் போகிற டிசிஷன்ஸ் மட்டும் நான் சொல்லலை, இன் ஜென்ரல் குவாலிட்டி ஆஃப் ரெஃபரிங் அக்ராஸ் த லீக்ஸே நான் சொல்கிறேன். தட் இல்ல இட்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஆன்ஃபீல்ட் ரெஃபரி வந்து ஏதோ பவுலுகளும் கொடுக்காம இருக்கான் அப்படின்னா கூட ஓகே. பார்ல உட்காந்து நீங்க எப்படிடா தப்பு பண்ணலாங்கிறது தான் என்னோட கருத்து. சத்தியமா சொல்றேன், எனக்கே போர் அடிக்குது. தான் வந்து வாரம் இத பத்தியே பேசிட்டு எனக்கு தான் போர் அடிக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் திஸ். இட் ஃபீல்ஸ் லைக் we are taking the thing out of football. And ஆக்சுவலா வந்து நம்ம அவ்வளவு கேவலமா விளையாண்டோம். நம்ம ரெஃபரிங் பத்தி பேசவே கூடாது. பட் நம்ம அவ்வளவு கேவலமா விளையாண்டும் ரெஃபரிங் பத்தி பேசுறோம்னா அது எந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நிறைய பார்சலோனா ஃபேன்ஸுமே வந்து இதனாலதான் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் மக்களே நிறைய பார்சலோனால இருக்கிற பார்சலோனா ஃபேன்ஸ் அதே மாதிரி யூரோப்ல இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. அந்த மாதிரி தமிழ்ல பாக்குறவங்க எல்லாமே ஒத்துக்கிறாங்க, இது வந்து நம்ம நல்லா விளையாடல அப்படிங்கிற மாதிரி தான் ஒத்துக்கிறாங்க. ஸோ இல்ல இது வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு பிளேம் இட் ஆன் தி ரெஃபரிங். அது வந்து தட் இஸ் நாட் தி சொல்யூஷன். அது பண்ணா ஒண்ணுமே இல்ல, அதுக்கு அப்புறம் நம்ம grow ஆக மாட்டோம், அவ்வளவுதான். there's nothing else which could happen. பட் யா நம்ம கோச் இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம கோச்சும் சரி நம்ம ரிவ்யூ பண்ணும் போதும் சரி, we are making it very clear that நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்னதான் நம்ம இவ்வளோ நேரம் ரெஃபரி பற்றி பேசியிருந்தாலும் irrespective of that, and the first half was that first half. அது வந்து நம்ம we are not shying away from that on the performance was bad. that is the வந்து conclusion. and yeah, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவ்வளோ அட்டின்னு நான் பார்சலோனாலாம் வந்து அடிக்கவே மாட்டாங்க. நானே வந்து இந்த அடி அடிச்சேன், எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. ஸோ வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் நான் ஒரு பார்த்தேன் அப்படின்னா, கசாடோவை வெளியே எடுக்கும் போது ஹான்சி பிளிக் வந்து அவனை கட்டி பிடிச்சி நான் அவனை இதுக்காக வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான். அது வந்து எனக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு பிளேயர் அந்த மாதிரி இடத்துல நீ வெளியே எடுக்கும் போது அவனோட ஒரு பிளேயரா வந்து அவனோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படியே உடஞ்சி துக்கு 100 ஆயிடும். 35th மினிட்ல நீ வந்து அவனை வெளியே எடுக்கிற, நீ சரியா விளையாடலடா அப்படின்னு அவனுக்கு வந்து சொல்ற அப்படின்னா அவனோட அப்படியே வந்து அவனை உலகமே இருந்துரும். அந்த மாதிரி இருக்கும் போது நான் அவனை இதுக்காக தான் எடுத்தேன், நீ கவலைப்படாத, அவனுக்கு 100 சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கூப்பிட்டு ஆறுதல் சொல்றான் பாருங்க. வெளியே இருந்தே வந்து அவனை உள்ள போறதுக்கு முன்னாடியே அது வந்து அந்த டுகெதர்னஸ் ஒண்ணு இருக்கு, இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். அதே மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்மளோட பிளேயர்ஸா இருக்கட்டும், பிளிக்கா இருக்கட்டும், வந்து இது ஒன்றும் முடியல, இன்னும் இருக்கு, கேம்ப் நோல செகண்ட் லெக் இருக்கு, நாங்க வந்து 100% கொடுக்குறோம், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாசிட்டிவா பேசுறது வந்து அந்த டீமோட. ஏன்னா ஈஸியா சொல்லிடலாம், இட்ஸ் மவுண்டைன் டு கிளைம், நம்ம பார்ப்போம், கஷ்டம் தான், நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடலாம் ஈஸியா. ஆனா இன்னும் வந்து எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்ம செகண்ட்ல கான்ட்ரோல் ஆக போறோம், நாங்க ஆல்ரெடி இதை பண்ணிருக்கோம், எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம there is any team who can do it's Barcelona அப்படிங்கிற மாதிரி தான் உலகமே பேசுது. ஏன்னா we have done that before. ஸோ பண்ணுவோமா அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம வந்து மேட்ச் நெருங்கும் போது இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். பட் ஸ்டில் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம மொத்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே வந்து நான் பாக்குறது வந்து வெளியே சொல்றாங்களோ இல்ல அவங்களே பிலீவ் பண்றாங்களோ அது ஒரு பாசிட்டிவ் சைனா நான் பாக்குறேன். they are owning up, yeah we played a shit game, yeah bro we know it, but you know what, we will give a fight அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கல்ல, அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் தெரியுது. ஆக்சுவலி இது ஒரு பியூட்டிஃபுல் செக்வே இன்டு லைக் த செகண்ட் பார்ட் நம்ம பேச வேண்டியது, தட் இஸ் த செகண்ட் லெக் அட் கேம்ப் நூ. ஏன்னா இது வந்து நான் ஐ ஹேவ் ஒன் திங் டு ஆட். எனக்கு வந்து ஐ தாட் அரோஜோ லுக்ட் வெரி டீசென்ட் ஆஃப்டர் கமிங் ஆன். ஐ வாண்டட் டு மென்ஷன் தட் ரொம்ப கம்பேர்ட் டு எவ்ரி அதர் டிஃபெண்டர் ஹி லுக்ட் வெரி ஷார்ப். ஒரு 2-3 நல்ல ரிகவரி சேலஞ்ச் பண்ணா அண்ட் ஹி ஹேஸ் டு ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் கேம். ஏன்னா எரிக் இல்ல, ஸோ தேர் இஸ் நோ சென்டர். ஜெரார்ட் மார்டின் ஆட முடியாது, அரோஜோ தான் ஆடி ஆகணும். So I thought he looked decent. That is one more positive I want to take out of this game. அததான் நான் சொல்றேன். யா, நீங்க சொன்ன மாதிரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் அந்த அரோஹோ கேமியோ. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெரி குட், என்ன சொல்றது, பார்சலோனாவை இப்படி லைக் இந்த ஆட்டிடியூடோட பார்க்கறதுக்கு
ஈவன் தோ வி லாஸ்ட் 4-0, இட்ஸ் ஹாப்பி டு see. ஏன்னா ஓவர் த இயர்ஸ் நம்மலாம் வந்து வருஷ கணக்காக பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் வி நோ ஹவு த டீம் கிரம்பிள்ஸ் அண்டர் தோஸ் அந்த ஆஃப்டர் தோஸ் பிக் லாசஸ். நம்ம யூசிஎல்ல பல வருஷமாக பார்த்துருக்கோம் அண்ட் பட் இட்ஸ் குட் டு see தட் we are carrying the attitude of ஓகேடா இன்னும் முடியல, ஃபர்ஸ்ட் லெக் தான் முடிஞ்சிருக்கு, செகண்ட் லெக் இட்ஸ் நாட் ஓவர் until இட்ஸ் ஓவருங்கிற ஆட்டிடியூட் வந்து இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see ஃப்ரம் ஆப்வியஸ்லி ஃப்ளிக்கு அந்த ஆட்டிடியூட் தான் இருக்கும்னு தெரியும். பட் இட்ஸ் ஆல்சோ நைஸ் டு see தட் அந்த ஆட்டிடியூட் வந்து நம்ம பிளேயர்ஸ்குள்ளேயும் வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அண்ட் பேசுறது பேசிட்டீங்க, நடந்தது நடந்துருச்சு. செகண்ட் லெக்கில் நீ பண்ண ஃபஸ்ட்டு லெக்கில் பண்ண மிஸ்டேக்கை செகண்ட் லெக்கில் பண்ணாமல் அந்த இன்டென்சிட்டியும் அந்த வில்லிங்னஸ் டு வின்னை வந்து நீ பிச்சில் காமி. அதுதான் வந்து எனக்கு வேணும் ஃப்ரம் திஸ் டீம் இன் த செகண்ட் லெக். ஆப்வியஸ்லி வி வில் டாக் இன் டீட்டெயில் அபவுட் த செகண்ட் லெக். நம்ம மேட்ச் க்ளோஸராக வரும்போது இந்த செகண்ட் லெக் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். பட் பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த சீசன், ஸோ ஒரு லாஸ்டில் வந்து நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு லாலிகா ஃபிக்சர் வருது ஜிரோனா கூட, அண்ட் தட் வி ஆர் பிளேயிங் திஸ் வீக். என்ன நினைக்கிறீங்க இந்த வீக் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம்? ஏன்னா அவே போகிறோம் ஜிரோனாக்கு, வி ஆர் நாட் பிளேயிங் அட் ஹோம், அவே போகிறோம். அண்ட் ஜிரோனா திஸ் சீசன் ஹவ் பீன் அ லிட்டில் டிசப்பாயிண்டிங். ஏன்னா வந்து தேர் கரண்ட்லி 14th இந்த டேபிள், ஒரு கொஞ்சம் டெரிபிளான ரெக்கார்டில் தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு இந்த சீசன். ஸோ இந்த கேமை வந்து ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய கேமாக பார்க்குறீங்களா? கன்ஃபார்மாக பவுன்ஸ் பேக் பண்ணுவோம், எனக்கு அதில் டவுட் இல்லை. I expect a very very strong performance. I don't expect any rotations if you're asking me. I also think Casado will get another chance. Knowing Flick how he has handled players in the past, I think Casado will get another chance. So I won't be surprised if he goes into the game with the same lineup as the Atletico game. That's my opinion. நீங்க நான் தேடிட்டு இருக்கேன். 14th இருக்காங்க. 14th இருக்கானுங்க. பட் ரீசன்ட்டா கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். they were in the relegation zone, கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. கடைசி 3 மேட்ச்ல 2 லாஸ், ஒரு லாஸ் 2 டிரா. டெஸ்டேகன் வரதுக்கு முன்னாடி பாருங்க ரெக்கார்ட். இல்ல நான் டெஸ்டேகனை தப்பா சொல்ல, பட் உண்மையிலேயே டெஸ்டேகன் வரதுக்கு முன்னாடி நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா சொல்றேன். அதான் மொத்தம் இது வரைக்கும் 23 மேட்ச் கேம் வீக்ல வந்து இது வரைக்கும் 6 வின் தான் எடுத்திருக்கானுங்க. கோல் டிஃபரன்ஸ் வந்து -15ல இருக்கு. ஸோ they are not very consistent and they are also struggling to get some momentum. ஆனா என்னதான் சொன்னாலும் இந்த மாதிரி இருக்கிற கேம் தான் வந்து நமக்கு வந்து நிற்கும். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அதுவும் அவையே போறோம், ஒரு டஃப் லாஸுக்கு அப்புறம் போறோம். அந்த இதை வந்து நம்ம வந்து கேட்சப் பண்ண விடக்கூடாது. அந்த ஒரு பேட் ஒரு விஷயத்தையோ இல்லை அந்த ஒரு டஃப்பான ஒரு மென்டல் பிளாக்கை வந்து நம்ம வந்து கேட்சப் பண்ண விடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம இன்னும் டாப்ல தான் இருக்கோம். மேட்ரிட் வந்து 1 பாயிண்ட் பின்னாடி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டஃப் பிக்சர் வருது. நாளைக்கு நைட் அவங்க வந்து ரியல் சோசிடாட் ஆடுறாங்க. என்னதான் ஹோம்ல ஆடினா கூட ரியல் சோசிடாட் இஸ் a வெரி குட் டீம். நாளைக்கு நைட் ஆடுறாங்க. ஓகே. ஸோ வந்து பாப்போம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. பட் அவங்கள பாக்குறோம் இவங்கள பாக்குறோங்கிறத விட நம்மள பாத்துக்கணும். என்னதான் இது என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ரொம்ப டிராவல் கிடையாது. ஏன்னா பார்சலோனால தான் நடக்க போகுது. ஜிரோனா அங்கதான் கேட்டலான்ல தான் இருக்கு அப்படிங்கறதுனால பக்கத்துல தான் போயிட்டு வந்துடலாம். ஸ்டேடியமும் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கான ஸ்டேடியம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஜிரோனா போய் விளையாடுற ஓகே வாடா அப்படின்னு கேட்டா ஓகே ஐ வில் பி ஓகே டு டேக் இட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா தான் வருது. ஸோ ஒரு கோமாளித்தனமும் பண்ணாம ரஃபீனியா பேக் ஆன் ட்ரைனிங்கு, அவனை வந்து ரொம்ப ரஷ் பண்ணாம மேபி முடிஞ்சா ஒரு 15-10 minutes இஃப் ஹி இஸ் ஃபிட் கொடுத்து ட்ரை பண்ணி மேபி ஹோப்ஃபுல்லி ராஷ்வர்ட் என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஷுட் பி வினிங் தி சேம். ஆனா இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கவே பயமா இருக்குங்க எனக்கு. வந்து எது கொடுத்தாலும் என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு கேம்லயே ஆக்கி விட்டாங்க என்ன. ஸோ யா மேட்ரிடோட மேட்ச் திருத்தம். மேட்ரிடோட மேட்ச் ஆக்சுவலா இப்போ இன்னும் 7 நிமிஷத்துல ஆரம்பிக்குது மேட்ரிடோட மேட்ச். சொல்றீங்க. சோ நமக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகறப்போ ஆக்சுவலா ரிசல்ட்டே தெரிஞ்சிருக்கும். ஆமா. ஓ அப்படியே. ஆமா இப்போ 7 நிமிஷத்துல இருக்கு மேட்ச். வெரி இன்ட்ரஸ்டிங் லைன் ஆக்சுவலா மேட்ரிட். ஓகே ஓகே. they have trend starting today after a very long time. So பாப்போம். But Sociedad, hopefully you do something for us. Let's yes. எங்களோட மட்டும் விளையாடாதீங்க. எம்பாப்பே ஸ்டார்ட் பண்ணல ஆக்சுவலி. எம்பாப்பே ஸ்டார்ட் பண்ணல இன்னைக்கு.
ஆமாம் ஆமாம் போட்டிருந்தாங்க, இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே பட் மாதிரி அந்த இதுவும்டா, நம்ம இது பேசியிருந்தோமே, அந்த பாஸ்க் டார்பி சரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் ரியல் சோசிடாட். அது 1-0 கேம் கிடையாது, அது ஆக்சுவலா ஆமாம் வந்து ஆமாம் ஆமாம் 4-0 5-0 ஜெயிச்சிருக்கணும் அவனுங்க. சான்ஸே நார்மல் இல்ல. விளையாடுறானுங்கப்பா ரியல் சோசிடாட். அவ்வளவு இல்ல. எனக்கு வந்து என்ன நான் மாதிரி என் அப்படின்னா, ப்ரெடிக்ஷன் போயிருச்சேன்னு ஃபீல் பண்ணேன் அந்த கேம்ல. நான் 3-1 ப்ரெடிக்ட் பண்ணேன் அந்த கேமுக்கு. எனக்கு ரியல் சோசிடாட் இவ்வளவு சூப்பரா ஆடுறானுங்களா இல்ல அட்லெட்டிக் கிளப் இவ்வளவு மோட்டமா ஆடுறானுங்கன்ற அளவுக்கு எனக்கு தெரியல. சோசிடாட் நல்லா ஆடுறானுங்க. நான் பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே சூப்பரா பார்த்திருக்கேன், நல்லா ஆடுறானுங்க அந்த நியூ மேனேஜர் கீழ. ஆமா. சோ வந்து அதை டச் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் ஆக்சுவலா. ஸோ அவங்களும் வந்து சொசிடாட் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா டஃப் டீம் டு பீட் தான். ஈதர் பார்சலோனாவோ அத்லெட்டிக் மேட்ரிடோ யார் போனாலுமே இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் பிக்சர். ஓகே, ஏன்னா சொசிடாட் ஆர் நாட் கூலிங் அரௌண்ட் மாதிரி தான் தெரியுது. அதுவும் எஸ்பெஷலி இந்த நியூ கோச் கீழே நல்லா தான் ஆடுறானுங்க. எஸ், பாப்போம். ஒயாசபால் செம ஃபார்ம்ல டூ இருக்கான். அஸ் அ ஃபேவர் தான் இன்னைக்கு நைட். அப்போ ஆமாம் 1 பாயிண்ட் கேப் மக்களே. நம்ம என்னதான் கோப்பா டெல் ரே மோடில் இருந்தாலும் கம்மிங் பேக் டு லாலிகா, த டைட்டில் ரேஸ் ஸ்டில் நெக் டு நெக். நீ ஒரு வீக் கூட உன்னால் யூ கான்ட் அஃபோர்ட் டு ட்ராப் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்விட்சிங் பேக் டு லாலிகா மோட் அண்ட் நம்ம ஜிரோனா கூட வந்து வி ஹாவ் டு கெட் த ஜாப் டன் நீங்கள் சொன்ன மாதிரி. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே வி வில் நோ த ரிசல்ட். ஸோ பார்சா வந்து நெக்ஸ்ட்டு அவங்க ஜிரோனா மேட்ச் ஆடுறதுக்குள்ளே தே வில் நோ த ரிசல்ட்ஸ் ஃபார். மண்டே நைட் இல்ல மேட்ச். ஆமா ஆமாம், மண்டே நைட், நமக்கு மண்டே நைட். எஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி வி கெட் த ஜாப் டன் அட் ஜிரோனா. ஒரு பெரிய ஒன்ஸ் அகெயின் ஒரு லாங் டிஸ்கஷன் நம்ம வந்து அபவுட் அவர் லாஸ் டு அத்லெட்டிகோ மட்ரிட். எல்லா பாயிண்ட்ஸும் பேசியிருக்கோம் அபவுட் த பர்ஃபார்மன்ஸ், அபவுட் அத்லெட்டிகோ மட்ரிட், அபவுட் த ரெஃப்ரீஸ் அண்ட் நம்ம பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ உங்கள் தாட்ஸ் அப்படியே வந்து ஸ்ரீராம் சொல்கிற மாதிரி உங்கள் டைம் ஸ்டாம்ப் போட்டு அப்படியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அக்ரி பண்ணுறீங்களா டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே வந்து சேனலுக்கும் வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா மக்களே, புலம்பரத்தை பார்க்க வந்த எதிர்க்கட்சி சப்போர்ட்டர்களுக்கும் வந்து நன்றி. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதேதான் வந்து நாங்க லைவ் ஸ்ட்ரீம்லயே சொன்னோம். நீங்க ஹேட் வாட்ச் பண்ண வந்திருக்கீங்களோ இல்ல பார்சா சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களா, எது பண்ணியிருந்தாலும் சரி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறது தான் வந்து சொன்னோம். வந்து நன்றிகள் இவ்வளவு நேரம் வந்து பார்த்ததுக்கு, நீங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. என்னதான் வந்து அந்த தடவை கிளப் கையெடுத்து நான் ப்ரெடிக்ட் பண்றேன். எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணோம். நீங்க ரெண்டு பேரும் வேணா வாய்தா வைக்கீங்க. இல்ல கொஞ்சம் ரிகவரி டைம். ஆமாம்பா, எனக்கு நான் வந்து ஒரு வயசான உடம்பு. நான் வந்து ஒரு 5-2 பார்சா வின்னோட போறேன் ஆக்சுவலி. அம்மா ஓகே பிரேவரி இழுத்து மூடிரலாம். அந்த நோட்டை முடிப்போம். 5-2 பார்சா வின்னுங்கற நோட் பிரெடிக்ஷன்ல முடிப்போம். தட் நோட் மக்களே, நீங்க வந்து உங்க பிரெடிக்ஷனை வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் அந்த நோட்லயே வந்து இந்த வீடியோ வந்து இதுக்கு மேல என்னால வந்து ட்ராமா டிஸ்கஸ் பண்ணி முடியல. ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பபாய், டேக் கேர். பார்ப்போம். நன்றி.